இந்த காலை வேளையிலும் கூட அப்பாவை ஆராதிக்கவும், அப்பாவுடைய நாமத்த தொழுது கொள்ளவும் நம்ம கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய எல்லா வேலைகள ஒதுக்கி வச்சுட்டு, நைட் டியூட்டிலாம் பார்த்துட்டு, அந்த டயர்டு இல்லாம, அதெல்லாம் பொருட்படுத்தாம, உங்க பணத்த செலவு பண்ணி, நேரத்த செலவு பண்ணி, அப்பாவ ஆராதிக்க வந்திருக்கிறீங்க பாருங்க. அப்பாவுடைய வார்த்தைய கேட்க வந்திருக்கிறீங்க பாருங்க. நான் மெய்யாகவே, மெய்யாகவே சொல்றேன். கர்த்தர் உங்கள பலுகவே பலுக பண்ணுவார். உங்கள பெருகவே பெருக பண்ணுவார். உங்க பிரயாசங்களின் பலனை அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி. எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடலாம் மானிட்டர். பிரைஸ் ஃபாதர். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். இன்னும் கொஞ்சம் மானிட்டர் வால்யூம். பிரைஸ் ஃபாதர். யா, தேங்க் யூ. உங்க மத்தியில இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு அ சிலரை நினைக்கிறப்ப ஆவியில ஒரு களிகூறுதல் இருக்கும்ல. அ அப்படி அ கல்யாணம் நினைக்கிற போதெல்லாம் ஆவியில ஒரு களிகூறுதல். வார்த்தையை நேசிக்கிற ஒரு தேவ மனிதர். பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஈவன் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு தேவ மனிதர். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதருடைய ஸ்தலத்துல அவங்க ஸ்தானத்துல நாங்க நிற்கிறதுல ரொம்பவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த காலை வேளையில முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். இப்ப ஏதாவது ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு செய்தியை எடுத்து, அ வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு செய்தியை எடுத்து, ஒரு ப்ரொஃபட்டிக்கா அ ஒரு மெசேஜ குடுத்து, அ வேற லெவல் பிரதர் அப்படின்னு சொல்ல வைக்க முடியுமான்னா, கண்டிப்பா என்ன செய்யும்? முடியும். ஆனா, நீங்க ஒரு காரியத்துல நம்ம கொஞ்சம் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். நீங்க ஏற்கனவே அதுல இருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதுல நம்மள ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். சரியா? ஆகையினால இப்ப சொல்லப்போற காரியத்த இப்ப சொல்லப்போற காரியத்த தயவு செய்து நீங்க என்ன செய்யணும்னா, நல்லா காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். சரியா? சரி. நாம இப்ப எத தியானிக்க போறோம்னா, கர்த்தருக்கு கொடுக்கிறத குறித்து என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போறோம். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் அதத்தான் முன்னாடியே சொன்னேனா இல்லையா? காத என்ன செஞ்சு வைக்கணும்? அ நெறைய நேரங்கள்ல உங்களுக்கு இல்ல. நான் உங்கள பத்தி சொல்லல. நான் அங்கிட்டு மெட்ராஸ் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்கள சொல்றேன். உங்களுக்கு இல்ல. அ நெறைய பேருக்கு இந்த கொடுக்கிறதுன்னு சொன்ன உடனே டக்குனு உள்ளுக்குள்ள காது என்ன பண்ணிக்குது? இந்த யானைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? அது ஏதாவது தேனீ ஏதாவது அதுக்கு பிடிக்காது வர்ற மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வெளிய காது திறந்திருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிருமா? அது மாரி நெறைய பேருக்கு காது உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிறது? கப்புன்னு அடைச்சிருது. இல்ல? ஆ ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. அ அப்படி நீங்க நினைக்க மாட்டீங்க. நான் இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று நல்லா நினைவுல வச்சுக்கறணும். அ ஆசீர்வாதத்துக்குன்னு வேதத்துல சில வழிமுறைகள் இருக்கிறது. இல்லையா? அதுல ஒண்ண தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் கண்டிப்பா இந்த செய்தியில ஒரு இடத்துல கூட நீங்க கர்த்தருக்கு கொடுங்கன்னு நான் சொல்லவே போறதில்ல. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அ அது உங்களுக்கும் கர்த்தருக்குமானது. ஆனா, இப்ப நம்ம என்னதான் தியானிக்க போறோம்னா, இந்த கொடுக்கிறத குறிச்சதான காரியத்த பேசிக்ல இருந்து தியானிக்க போறோம். அந்த அடிப்படைய நம்ம தியானிக்க போறோம். சரியா? நான் நாம இப்ப இந்த சத்தியத்த தான் உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ள போகிறோமே ஒழிய, உங்கள இதுக்கு எம்பசைஸ் பண்றதோ, அல்லது கொடுங்கன்னு சொல்லி உங்கள கம்பல் பண்றதோ, ஃபோர்ஸ் பண்றதோலாம் எங்களுடைய என்ன இல்ல, நோக்கம் அல்ல. சரியா? உண்மைய சொன்னா, நான் இங்க வர்ற வரைக்கும் நான் வேற செய்திய தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப தான் ஹெப்சிமாட்ட சொல்லி டக்குனு இந்த இந்த செய்திய எடுங்க அப்படின்னு இந்த இந்த அண்ணன் ஸ்டேஜ்க்கு ஏறும்போது தான் அந்த ரெஃபரன்ஸே நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். அதனால எனக்கு உள்ளூர ஒரு அ அது ஒரு ஊழியக்காரருக்கு தெரியும்ல. இத கர்த்தர் தான் சொல்றாருன்னு. அ அப்ப எனக்குள்ள ஒரு ஒரு உத்தரவாதம் உண்டு. இங்க இருக்கிற யாரையோ ஆண்டவர் கண் வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. உங்கள பிளஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அதற்குண்டான விதைய உங்க இருதயத்துல அவர் போட விரும்புகிறார். எத்தன பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால இப்ப கொடுக்கிறத குறித்ததான அந்த சத்தியத்தினுடைய அடிப்படைய மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். அதனால நீங்க தயவு செய்து இந்த சத்தியத்த கொஞ்சம் என்ன செய்யணும்? காது கொடுத்து என்ன செய்யுங்க?
கேளுங்க. அதுக்கப்புறம் முடிவு உங்களுக்கும் கர்த்தருக்குமானது. இல்லையா? அதுக்காக நம்ம ஏதாவது குடுக்கலைன்னா, உடனே ஆண்டவர் என்ன அருவாள் எடுத்துட்டு வந்தா நிக்க போறாரு? அ அப்படி சொல்லல. அப்படி சொல்ல வரல. அ அப்படி உங்கள ஃபோர்ஸ் பண்ண வரல. இந்த சத்தியம் விளங்கணும். சில நேரங்கள்ல என்னன்னா, இந்த சத்தியத்தினுடைய அடிப்படை நமக்கு கேட்டிருப்போம். ஆனா அந்த அத சரியா உள்வாங்காமலே இருக்கிறதுனாலயே சில ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யாது? அ அது அப்படியே அது பெண்டிங்ல நிக்கும். இல்ல? அதனால தான் இன்னைக்கு இந்த இந்த சத்தியத்த உங்களோட என்ன செய்றேன்? நான் ஷேர் பண்றேன். அதனால உண்மையாகவே இது உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டு பண்ணும். எத்தன பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? சரியா? அதனால தயவு செய்து கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும்? கேட்கணும். சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும்? கேளுங்க. சரியா? அப்புறமா நீங்க முடிவெடுக்கலாம். சரி. அதாவது எந்த அளவுக்கு இந்த கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் இருக்கு பாருங்க. அது எந்த அளவுக்கு முக்கியமானது தெரியுமா? முதல்ல ஆசரிப்பு கூடாரத்த மோசே கட்டினார். இல்ல டேபர்னக்கில மோசே தான் பில்ட் பண்ணார். அதுல கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல இறங்கி வந்தது. இல்ல மகிமையின் மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், the pillar of the cloud, the pillar of fire 2 வந்து என்ன செஞ்சுச்சுன்னா, அப்படியே பிரத்யட்சமா இறங்கி வந்துச்சு. அடுத்து சாலமோன் முதல் தேவாலயத்த கட்டினாரு பாருங்க. அந்த தேவாலயத்திலும் அதே கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமா என்ன செஞ்சுச்சு? இறங்கி வந்துச்சு. அடுத்தது எஸ்ரா நெகேமியா செருபாபேல் தலைமையில எஸ்ரா நெகேமியா அடுத்த தேவாலயத்தை கட்டுனாங்க பாருங்க. செகண்ட் டெம்பிள கட்டுனாங்க பாருங்க. அதுலயும் கர்த்தருடைய மகிமை ரொம்ப பிரத்யட்சமா இறங்கி வந்துச்சு. அதே மகிமையின் மேகம், அக்னி ஸ்தம்பம் ரொம்ப பிரத்யட்சமா இறங்கி வந்துச்சு. ஆனா இந்த செருபாபேல் கட்டுன அந்த ஆலயத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏரோது ராஜா கட்டினார். ஏரோது ராஜா இந்த செருபாபேலுடைய செகண்ட் டெம்பிள் இருக்கு பாருங்க. அத கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டினார். எத்தனை வருஷம் செலவு பண்ணி கட்டினார் தெரியுமா? 46 வருஷம் செலவு பண்ணி கட்டினார். அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு யோவான் சுவிசேஷம் தானே 2வது அதிகாரம். அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு 46 வருஷம் ஆச்சா. யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டை கட்டி அதுல 46 வருஷம் குடியிருக்கலாம். 46 வருஷம் செலவு பண்ணி வீடு கட்ட முடியுமா? என் வீடு கட்டி முடிக்க 46 வருஷம் சொல்ல முடியுமா யாராவது? அப்ப 46 வருஷம் செலவு பண்ணி அவர் அந்த அந்த ஆலயத்தை கட்டுறார்னா, அதை எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருப்பார் ஏரோது. இல்ல? ஆனா அந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வரல. 2:20 ஜான் சாப்டர் 2 வெர்ஸ் 20. எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் பிரதர். எனக்கு அவ்வளவு மைல்டு ரிவர்ப் வைங்க. ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. மைல்டு ரிவர்ப். வாசிங்க. ஜான் சாப்டர் 2 வெர்ஸ் 10. தேங்க் யூ. இப்ப நல்லா இருக்கு. அப்பொழுது யூதர்கள் ஆ இந்த ஆலயத்தை கட்ட இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றதே. 40 வருஷம் சென்றது. சரி 6 46 வருஷம் சென்றதே. இல்ல? அப்ப 46 வருஷம் செலவு பண்ணி ஏரோது ஆலயத்தை கட்டுகிறான். ஆனா அந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை என்ன செய்யல? நல்லா கவனிங்க. முதல்ல கூடாரத்தை யார் கட்டினது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கூடாரத்தை யார் கட்டினது? மோசே. அதுல கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சுச்சு? இறங்கி வந்துச்சு. அடுத்து முதல் தேவாலயத்தை ஃபர்ஸ்ட் டெம்பிள யார் கட்டினது? சாலமோன். அதுலயும் கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சுச்சு? இறங்கி வந்துச்சு. அடுத்தது செகண்ட் டெம்பிள யார் கட்டினாங்க? செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா எல்லாம் கட்டினாங்க. அதுலயும் கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சுச்சு? இறங்கி வந்துச்சு. ஆனா இந்த செகண்ட் டெம்பிள கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் ஏரோது கட்டினாரு பாருங்க. 46 வருஷம் செலவு பண்ணி கட்டினாரு. ஆனா அதுல கர்த்தருடைய மகிமை என்ன செய்யல? ஏன் தெரியுமா? முதல்ல கூடாரத்தை மோசே கட்டினார். ஆசரிப்பு கூடாரத்தை அதாவது அதை கட்டுகிற போது ஜனங்களுடைய பங்களிப்போடு அதை கட்டினார். ஜனங்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த கூடாரம் செய்யப்பட்டது. அதுல மகிமை இறங்கி வந்தது. அடுத்து சாலமோனுடைய ஆலயம் தாவீதும் அவனுடைய ஜனங்களும் ஜனங்கள் கொடுத்து ஆலயம் கட்டப்பட்டது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துச்சு. செருபாபேலுடைய ஆலயம் செகண்ட் டெம்பிள், அதுலயும் ஜனங்கள் கொடுத்து கர்த்தருடைய மகிமை, ஜனங்கள் கொடுத்து ஆலயம் கட்டப்பட்டது. அதுலயும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துச்சு.
ஆனா இந்த ஏரோது இருக்கிறார் பாருங்க, அவர் ஜனங்கள்ட்ட வாங்கல. ஜனங்கள்ட்ட எந்த ஆஃபரிங் என்ன செய்யல? வாங்கல. அவர் என்ன கேட்டாரு? நான் தான் ஏரோது ராஜாவாயிட்டேன். யூதர்கள் யாரும் என்னைய ஏத்துக்கிற மாட்றாங்க. என்னை ஏத்துக்க வைக்கணும். என்ன செய்யலாம்? எல்லாரும் சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு ஆலயத்த கட்டி குடுங்க. யூதர்களுக்கு ஆலயம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஆலயத்த கட்டி குடுத்துட்டீங்கன்னா, அவங்க உங்கள என்னவா ஏத்துக்கிருவாங்க? ராஜாவா ஏத்துக்குருவாங்கன்னாங்க. சோ இவரு நானே கட்டுறேன் பாரு. என்னுடைய செல்வம் எவ்வளவு பெருசு பாரு. நான் ஒரு ரோமருடைய ஒரு அதிபதியா இருக்கிறேன். என்னால எப்படி கட்ட முடியும்னு பாரு அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய எந்த பங்களிப்பும் இல்லாம அவர் ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வரல. அப்ப எந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்னா, எந்த ஒரு ஆலயம் ஜனங்களுடைய பங்களிப்போடு கட்டப்படுகிறதோ, அந்த ஆலயத்துல கர்த்தர் பிரத்யட்சமா இறங்கி வர ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அதனால அந்த ஆலய கட்டுமான பணி அல்லது ஆலயம் என்பது ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருக்கக்கூடாது. அது எப்படி யாருடைய பங்களிப்போடு இருக்கணும்? ஜனங்களுடைய. அப்ப எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம் பாருங்க. இல்ல? அந்த இடத்துல தான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? பிரத்யட்சமா இறங்கி வரும். சரி. இப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறத குறிச்சு நம்ம பேசிக்ல இருந்து நம்ம தியானிக்கலாம். சரியா? சரி. நம்ம தமிழ்ல காணிக்கை அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். ஆங்கிலத்துல ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா ஒரிஜினல்ல ஹீப்ரு பாஷையில இத என்ன சொல்லுவாங்கன்னா, டெருமா அப்படின்னு சொல்லுவாங்க. டெருமா. T-E-R-U-T ஃபார் தமிழ்நாடு. T-E-R-U-M-A-H டெருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை கூட உச்சரிச்சு பாருங்க பார்க்கலாம். அத ஹீப்ரு பாஷையில என்ன சொல்லுவாங்க? டெருமா. டெருமா அப்படின்னா பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் அர்த்தம். நெறைய நேரங்கள்ல நம்ம தேங்க் யூ. காணிக்கைன்னு சொல்லி சொல்லி என்ன செஞ்சுட்டோம்? அ பழகிட்டோம் இல்லையா? காணிக்கைன்னு சொன்னாலே நெறைய பேருக்கு காது என்ன செஞ்சுக்குது? கப்புன்னு அடைச்சுக்குது இல்லையா? காணிக்கைங்கிறத விட கரெக்ட்டா சொன்னா என்னது? பங்களிப்பு. அதாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னுடைய பங்கு. என் அப்பாவுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படுவதற்கு என்னுடைய பங்களிப்பு. இல்ல? நான் என்னுடைய பங்கை செலுத்துகிறேன். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என் குடும்பத்தினுடைய பங்கை நாங்கள் செலுத்துகிறோம். இல்ல? அப்ப இந்த காணிக்கைங்கிறத கரெக்டா சொன்னா பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு தான் கரெக்டா சொல்லணும். சரி. இப்ப முதல் கேள்வி. பிரதர், நான் இந்த சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுத்து அதை அந்த ஊழியர் எடுத்து, ஆசாரியர் எடுத்து ஊழியத்துல செலவு செஞ்சுட்டு, ஊழியத்துல செலவு செய்தது போக மீதியானதை எடுத்து அதை அவரும் அவருடைய குடும்பமும் புசிக்க வேண்டும். அல்ல கவனிங்க. ஜனங்கள் கொடுக்கணும். அதை ஊழியர் எடுத்து தேவனுடைய ஆலயத்தின் பணிகள்ல செலவு செய்யணும். செலவு செய்தது போக மீதியானதை எடுத்து அவரும் அவருடைய குடும்பத்தாரும் புசிக்கணும். இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா? இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது யாரு? இது ஏதாவது மனிதர்களால இப்படி இந்த சிஸ்டம் ஏற்படுத்தப்பட்டதா? யாரு பிரதர் இதை ஏற்படுத்தினது? சில இடங்கள் எல்லாம் சிலர் சொல்லிக்கிறாங்க, நாங்கெல்லாம் காணிக்கையே வாங்குறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய சிஸ்டமே என்ன இல்லைன்னு அர்த்தம், அங்க இல்லைன்னு அர்த்தம். இல்ல? இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது யாரு? இல்ல? வாசிங்க லேவியராகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 12, 13. லேவியராகம புஸ்தகம் Leviticus chapter 10 verses 12 and 13. லேவியராகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 12, 13 வசனங்கள். ம். மோசே ஆரோனையும் ம். மீதியாயிருந்த அவன் குமாரனாகிய ம். எலெயாசாரையும் இத்தமாரையும் நோக்கி, நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் ம். மீதியான போஜன பலியை எடுத்து ம். பலிபீடத் தண்டையிலே ம். புசிப்பில்லாததாக புசியுங்கள். ம். அது மகா பரிசுத்தமானது. ம். அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். ம். அது கர்த்தருடைய தகன பலிகளில் ம். உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. ம். இப்படி
இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். இப்படி கர்த்தரிடத்திலிருந்து நான் என்ன பெற்றிருக்கிறேன்? கட்டளை பெற்றிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது ஸ்தாபனம் அல்ல, மனிதர்கள் அல்ல, அல்லது வேற வேற நிறுவனங்கள் அல்ல, அல்லது அப்போஸ்தலர்கள் இதை ஏற்படுத்தல. பழைய ஏற்பாட்டு எந்த பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட சிஸ்டத்தை ஏற்படுத்தல. இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது யாரு? கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப அத முதல்ல நினைவுல வச்சுக்கணும். இது ஏதோ மனிதர்களால ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற நினைவு தவறானது. இது பழைய ஏற்பாட்டு எந்த பரிசுத்தவான்களாலும் ஏற்படுத்தப்படல. புதிய ஏற்பாட்டு எந்த பரிசுத்தவான்களாலும் ஏற்படுத்தப்படல. ஸ்தாபனத்தினாலேயோ அல்லது மனிதர்களுடைய திட்டமிடுதலாலேயோ இது ஏற்படுத்தப்படல. இதை ஏற்படுத்தினவர் கர்த்தர். ஏற்படுத்தினவர் யாரு? கர்த்தர். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி. சரி பிரதர், கர்த்தர் தான் ஏற்படுத்தினார், யெகோவா தேவன் தான் இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினார். ரைட், ஓகே. எதற்காக அவர் இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தணும்? இல்ல, ஏன் இப்படி கர்த்தர் இதை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்ல, நாங்க கொடுத்து அதை ஊழியர் செலவு செஞ்சு மீதியானதை எடுத்து அவங்க புசிக்கணும் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? பர்பஸ் என்ன? இல்ல, வாசிக்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14 தானே? டியூட்ரானமி சாப்டர் 14 verse 22 22. உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 22. எனக்கு கொஞ்சம் நான் சவுண்ட் ரைஸ் பண்ணா இது ரைஸ் ஆகல, மானிட்டர் ரைஸ் ஆகல, ஒரு கம்ப்ரஸ் ஆயிருக்கா, பேச கஷ்டமா இருக்கு. பிரைஸ் ஃபாதர். வாசிங்க பார்க்கலாம். நீ உன் உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் ம், நீ விதைக்கிற விதைப்பினாலே ம், வயலில் விளையும் எல்லா பலனிலும் ம், தசம பாகத்தை பிரித்து ம், உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி ம், தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே ம், உன் தானியத்திலும் ம், உன் திராட்சை ரசத்திலும் ம், உன் எண்ணெயிலும் ம். தசம பாகத்தையும் போதும், நல்லா கவனிங்க. அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு உன் தசம பாகத்தை எல்லாம் பிரித்து. இல்ல, அப்ப ஏன் ஆண்டவர் இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினார்னா, அவருக்கு நல்லா தெரியும் என் பிள்ளைங்க அவங்க சம்பாத்தியத்துல என் ஊழியத்துக்குன்னு ஒரு பங்கை எப்ப பிரிச்சு எடுக்கிறாங்களோ அப்ப என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள யாருக்கு பயப்படுகிற பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றேன். எப்பொழுதுமே கொடுக்கிறவங்க நேரடியா கொண்டு வந்து அவங்களே கொடுக்காம யாரு கையில கொடுக்கணும்னா, பிள்ளைங்க கையில கொடுத்து அதை யாருக்கு கொடுக்க வைக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்க வைக்கணும். இந்த நாட்கள்ல நிறைய பேர் பிள்ளைங்களை பரிசுத்தமா வளர்க்கறதுக்கு ரொம்ப என்ன செய்றாங்க? கஷ்டப்படுறாங்க இல்ல? ஆனா உண்மை என்னன்னா, எப்ப அந்த பிள்ளைங்களை கர்த்தருக்கு கொடுக்க பழக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க டைரக்டா நாமளே கொடுக்காம அந்த பிள்ளைங்க கையில கொடுத்து அதை கொடுக்க வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு யாருக்கு மேல பயம் வர ஆரம்பிக்கும்? கர்த்தருக்கு இதெல்லாம் இது வேதத்தினுடைய இயற்கை நியதி. இது இல்ல, எப்ப ஒரு பிள்ளை கர்த்தருக்கு கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, பங்களிப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இல்ல, சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி. சரி பிரதர், கர்த்தர் தான் இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினார். ரைட், ஓகே. இப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறப்ப நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது. ரைட், ஓகே. ஆனா நான் எதுக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும்? கர்த்தர் தானே எனக்கு கொடுக்கணும். ஏற்கனவே எனக்கு நிறைய என்ன இருக்கு? தேவைகள் இருக்கு, கடன் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க பாருங்க. ஏற்கனவே எனக்கு கடன் இருக்கு.
அவர் தான் எனக்கு கொடுக்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும்? ஆ? ஒரு கேள்வி வருது இல்ல? சரி, வாசிங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 2. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம். பின்பு ம், அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ம், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ம். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இப்ப காயின், ஆபேல் 2 பேர் இருக்கிறாங்க இல்ல? காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறவர் இல்ல? அக்ரிகல்ச்சர் வேலை பார்க்கிறார். ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவரா இருந்தார் இல்ல? அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு ஆ, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் ஆ, அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ம், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் இப்ப அங்கீகரிக்கவில்லை. ஏன் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரிச்சார்? ஏன் காயினையும் அவன் காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கல? ஆ, புரியல. அதாவது எப்படின்னா, நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்தே நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துட்டாங்கன்னா, ஆபேல் ரொம்ப பெஸ்ட்டா குடுத்தாரு பிரதர். காயின் வந்து பூச்சி கத்திரிக்காய் குடுத்துட்டாரு பிரதர். அ அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணல அத அங்கீகரிக்கல பிரதர். அப்படியா? ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமா? முதல்ல காணிக்கை குடுத்தது காயின் தான். முதல்ல ஆஃபரிங் கொண்டு வந்தது யாரு தான்? காயின் தான். அவன பார்த்து தான் யாரு கொண்டு வந்தது? ஆபேல் கொண்டு வந்தான். இல்ல? 2வது காயின் கொண்டு வந்தது பூச்சி கத்திரிக்காய் எல்லாம் கிடையாது. அதுவும் நல்ல விதைகள் தான். இல்ல? கர்த்தர் விதைத்த விதைகள். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பாடுபட்டு அது விளையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாமே நல்லா தான் விளையுது. இல்ல? அது ஒண்ணும் பூச்சி இல்ல. அவன் ஒண்ணும் பூச்சியவும் கர்த்தர் கொண்டு வரல. அப்படி வசனம் சொல்லல. இல்ல? ஆபேல் முதல் குட்டிகள கொண்டு வந்தான். காயின் வந்து வந்த விளைச்சல்கள எடுத்துட்டு வந்தான். 2 பேரும் நல்லதா தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல மாற்றம் இல்ல. அப்புறம் ஏன் கர்த்தர் காயீனுடைய காயீனையும் அவன் காணிக்கைகளை ஏன் அங்கீகரிக்கலைன்னா, எபிரேய பாஷையில காயீன் அப்படின்னா கயீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம்பத்துக்காரன், சொத்து மிகுந்தவன் அர்த்தம். காயீன் அப்படின்னா சொத்து மிகுந்தவன், சம்பத்துக்காரன். இல்ல? யோசிச்சு பாருங்களேன். காயின்ட்ட நிறைய விளைஞ்சு கிடக்குது. வெரைட்டி வெரைட்டியா நிறைய விளைஞ்சிருக்கு. இல்ல? நிறைய காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, கனிதர விருட்சங்கள் இருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. மாம்பழம் இருக்கு, கொய்யா இருக்கு, அன்னாச்சி பழம், அவனுக்கு தேவையானதெல்லாம் வெரைட்டி வெரைட்டியா எக்கச்சக்கமா இருக்கு. காயின் வந்து சம்பத்துக்காரன், சொத்துள்ளவன். ஆனா ஆபேல் எபிரேய பாஷையில ஹவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்சாட்டிஸ்ஃபைடு பர்சன், குறைவுள்ளவன், திருப்தியற்றவன். இல்ல? ஆபேல் அப்படின்னா திருப்தியற்றவன். அவனுக்கு ஏன் திருப்தி இல்ல? ஆண்டவர் எத்தனை ஜோடு ஆடுகளை உண்டு பண்ணினார்னு என்ன செய்யல தெரியல. அவர் படைச்சப்ப எத்தனை ஜோடி ஆடுகளை உண்டு பண்ணாரு அப்படின்னு என்ன செய்யல தெரியல. ஒரு பேரா 2 பேரா எத்தனை ஜோடு நமக்கு தெரியல. ஒருவேளை 2 ஜோடி உண்டு பண்ணிருக்கலாம், 4 ஜோடி உண்டு பண்ணிருக்கலாம். இல்ல? அதை வச்சுதான் ஆபேலுக்கு வருமானம். அதை வச்சுதான் ஆபேலுடைய குடும்பம் என்ன செய்யணும்? பிழைக்கணும். அதுல இருந்து வர்ற பால், அதுல இருந்து வர்ற நெய், அதெல்லாம் வச்சுதான் இவன் பிழைக்கணும். அதுலயும் ஏதாவது ஒரு ஆட்டை இறைச்சிக்காகவோ அல்லது தோலுக்காகவோ வஸ்திரத்துக்காகவோ அடிச்சிட்டான்னா அதுவும் போச்சு. இப்ப ஆபேலுக்கு கொஞ்சம் ஆடுகள் தான் இருக்கு. அதுல இருந்து வர்ற வருமானம் அவனுக்கு என்ன செய்யல? போதல. ஆனா காயின்ட்ட மிகுந்த சம்பத்து இருக்கிறது. இப்ப காயின் எப்படி கொடுக்கிறான்னா, என்னட்ட ஏற்கனவே நிறைய இருக்கு, நான் கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, ஆசீர்வதிச்சாலும் சரி, ஆசீர்வதிக்கலைனாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னட்ட ஏற்கனவே நிறைய இருக்கு. அவன் சொத்துல இருந்து, சம்பத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறான். அவனுக்குள்ள ஃபெய்த்தே இல்ல. ஆனா ஆபேலுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன? அவன்ட்ட நிறைய இருக்குது, கொடுக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையா அது அப்புறம். ஆனா நான் என்னுடைய குறைவுல இருந்து நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா என்னை பிளஸ் பண்ணுவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆபேல் குறைவுகள்ல இருந்து எடுத்து கொடுத்தான். கர்த்தர் முதலாவது ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரிக்க ஆரம்பித்தான். அந்த ஃபெய்த் இருந்துச்சு பாருங்க. இல்ல? அத்த வசனம் சொல்லுது எபிரேயர் 11
4. 4 வாசிங்க. Hebrews chapter 11 verse 4. எபிரேயர் 11:4 வாசிங்க. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ஆபேல் ஆபேல் காயினுடைய பலியிலும் ஆ, மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். காயின் செலுத்தினது நல்ல பலிதான். ஆனா அதுல மேன்மையான பலிய எப்படி செலுத்த முடிந்ததுன்னா அங்க விசுவாசத்தினால. என்ன விசுவாசம்? நான் குறைவுல இருந்து கொடுக்கிறேன், கர்த்தர் என்னைய கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலே ஆ, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ம், அவனுடைய காணிக்கைகளை ம். குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அப்ப நான் கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு சொல்றேன், நீங்க குறைவுகள்ல இருந்து இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்க பாருங்க, அத அப்பா பார்க்கலன்னு நினைக்காதீங்க. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களை பலுகை பெருக பண்ணுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பைபிள்ல எங்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு நீங்க பாக்குறீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் இந்த 17 அப்படிங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணிட்டே வருவார். பார்த்திருக்கீங்களா? ஒரு பிரேக் த்ரூ இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அங்க கர்த்தர் என்ன செய்வார்னா என்ன செய்வாரு, ஒரு 17 அப்படிங்கிற ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணிட்டே வருவார். தாவீத யோசேப்பை எந்த வயசுல தான் எகிப்துக்கு கொண்டு போனாங்க? 17 வயசுல. தாவீதை எந்த வயசுல அபிஷேகம் பண்ணாங்க? 17வது வயசுல தான் அபிஷேகம் பண்ணாங்க. இந்த 17 17ங்கிற நம்பரை ஒரு பிரேக் த்ரூ இருக்கிற இடத்துலலாம் அதை என்ன பண்ணிட்டே வருவார் ஆண்டவர், அதை மென்ஷன் பண்ணிட்டே வருவார். உடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஓகே பிரதர் நான் 17ஆம் நம்பர் வீட்டுக்கு குடி போயிடுறேன், 17ன்னு மொபைல் நம்பர் வாங்கிறேன், இப்போ கார்னா கூட 17 17 வாங்கிடுவோம் பிரதர் அப்படி நினைக்கப்படாது. சரியா? அதுவா அமைஞ்சா என்ன கிடையாது, தப்பு இல்ல. நீங்களா நியூமராலஜி பார்த்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதெல்லாம் வேதத்துல சில சத்தியங்களை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. சரியா? சரி, வேதத்துல கர்த்தருக்கு கொடுக்கிற 17 காணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. 17 காணிக்கைகள். யாத்ராகம புஸ்தகம் 25வது அதிகாரம், எனக்கு கொஞ்சம் மானிட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும். 25வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து யாத்ராகம புஸ்தகம் எக்ஸோடஸ் சாப்டர் 25 from the verse 1 வாசிங்க. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1ல இருந்து. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்படியே வச்சிருங்க. தேங்க்யூ. இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ ம், அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன. மொத்தம் 17 காணிக்கை. சொல்லுங்க, மொத்தம் எத்தனை காணிக்கை? வரிசையா இப்ப நம்பர் எண்ணுவோம். எஃப்சிவா வாசிக்க வாசிக்க நான் நம்பர் எண்ணிட்டே வருவோம். வாசிக்க பார்க்கலாம். வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன. பொன்னும் 1 பொண்ணு 1, வெள்ளியும் வெள்ளி 2, வெண்கலமும் வெண்கலம் 3, இளநீல நூலும் இளநீல நூல் 4, இரத்தாம்பர நூலும் இரத்தாம்பர நூல் 5, சிவப்பு நூலும் சிவப்பு நூல் 6, மெல்லிய பஞ்சு நூலும் மெல்லிய பஞ்சு நூல் 7, வெள்ளாட்டு மயிரும் வெள்ளாட்டு மயிர் 8, சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் ஆட்டுக்கடா தோல் 9, தகசு தோலும் தகசு தோல் 10, சீத்தி மரமும் சீத்தி மரம் 11, விளக்கெண்ணையும். விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய் இல்ல, விளக்குக்கு எண்ணெய், ஒலிவ எண்ணெய் 12, அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் 13 பரிமள வர்க்கங்கள் 13, தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் சுகந்த வர்க்கங்கள் 14, ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் கோமேதக கற்கள் 15, ரத்தினங்களுமே. ரத்தினங்கள் 16. மொத்தம் எத்தனை வந்திருக்கு? ஆனா மொத்தம் எத்தனை காணிக்கைன்னு சொன்னோம்? ஆக்சுவலா பிரேக் த்ரூனா எத்தனை இருக்கணும் அந்த இடத்துல? 17 இருக்கணும் இல்ல? 16 தானே இருக்கு பிரதர். இல்ல, கண்டிப்பா அங்க 17 தான் இருக்கு. எப்படி? திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க. மோசேயை நோக்கி, மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் ஆ, எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. சொல்லு. மனப்பூர்வமாய். அதான் மொத காணிக்கைய. அந்த மொத காணிக்கையே எதுதான்? ஒன்ன நல்லா நினைவுல வச்சுக்கிறீங்க. ஒன்ன நல்லா நினைவுல வச்சுக்கிறீங்க. இந்த மனப்பூர்வம் இருந்தா தான் இந்த 16மே அங்கீகரிக்கப்படும். நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்குமே நல்லா தெரியுது. என்ன? கர்த்தருக்கு கொடுத்தாதான் பண ஆசீர்வாதங்கள் வருகிறது அப்படின்னு நல்லா தெரியுது.
இப்ப நேரா போய் ஆண்டவர்ட்ட என்ன கேட்கறாங்கன்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு நிறைய பணம் குடுங்க. பணம் குடுத்தா நான் உங்களுக்கு அதுல இருந்து என்ன செய்வேன் நானு? திருப்பி குடுப்பேன். இல்ல? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீ குடுக்கவே மாட்ட. இப்படிலாம் நீங்க டயலாக் பேசிலாம் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. நெறைய பேர் என்ன ஆண்டவரே எனக்கு பிரதர் அப்படியே ஆண்டவருக்கு நிறைய குடுக்கணும்னு பிரதர். ஆண்டவர் எனக்கு கொடுத்த உடனே பிரதர் நிறைய குடுப்பேன் பிரதர். நீ கண்டிப்பா குடுக்கவே மாட்ட. குறைவிலேயே கொடுக்காத ஆளு நிறைவுல என்ன செய்ய மாட்ட. ஏன்னா நமக்கு அதாவது பணம் மட்டும் வர்றதில்ல. பணத்தோட சேர்ந்து தேவைகளும் என்ன ஆயிட்டே தான் போகும். நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 5 கோடி குடுக்கட்டும். நீங்க எவ்வளவுக்கு பிளான் பண்ணுவீங்க? 7 கோடிக்கு பிளான் பண்ணுவீங்க. உண்மையா இல்லையா? 5 கோடி கொடுத்த ஆண்டவர் இன்னும் ஒரு 2 கோடி குடுக்க மாட்டாரா? அ உண்மைதானே? ஒரு நாளும் நான் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு பணம் குடுங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிற மனசு கொடுங்க ஆண்டவரே. கொடுக்கிறதுக்கு தேவை பணம் இல்ல. கொடுக்கிறதுக்கு தேவை மனசு. தேவன் கொடுக்கிற பணத்தை வைத்து யாரையும் ஆசீர்வதிக்கிறதல்ல. அநேகர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. தேவன் கொடுக்கிற பணத்தை பார்த்து ஆசீர்வதிக்கல, கொடுக்கிற மனதை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த கொடுக்கிறதுல ஒரு உற்சாகம் இருக்கும் பாருங்க, ஒரு ஜாய் இருக்கும் பாருங்க. அந்த சந்தோஷம் தான் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொடுக்கிறதுலயே அப்படியே ஒரு ஜாய் இருக்கணும், ஒரு துள்ளல், ஒரு மன உற்சாகம். நான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அவர் சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு. எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படி சொல்லு. மோசே ஜனங்கள் உன் கையில கொடுக்கலாம், ஆரோன் கையில கொடுக்கலாம். ஆனா அது உங்களுக்கு கொடுக்கப்படுவதல்ல. அது ஆலயத்திற்கு கட்டப்படுவதற்கு கொடுக்கப்படுவதல்ல. அது எனக்கு கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப அதுல ஒரு ஒரு ஜாய் இருக்கும் பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கறதுல ஒரு ஒரு ஜாய் உங்க மனசுல வரும் பாருங்க. அந்த ஜாய் தான் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கிறது. இப்ப சொல்லுங்க, கொடுக்கிறதுக்கு பணம் முக்கியமா, மனம் முக்கியமா? ஆண்டவர்ட்ட ஒரு நாளும் கொடுக்கிறதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்காதீங்க. முதல்ல உங்களுக்கு ஆயிரங்களை அல்ல, லட்சங்களை, கோடிகளை விதைக்கிற மனதை கொடுங்க. எனக்கு என்ன வேணும்? முதல்ல கொடுக்கிற மனசு. பிள்ளைங்க தலைமையில கை வச்சு, ஆண்டவரே எப்படியாவது என் பிள்ளைங்களை ஆண்டவரே ஆசீர்வதிச்சிரும் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை பழுகி பருக பண்ணி, அதெல்லாம் கேட்க வேணாம். தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இவன் உங்களுக்கு லட்சங்களை கோடிகளை விதைக்கிறவனா இருக்கணும். அந்த மனசை இவனுக்கு மட்டும் கொடுத்துருங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கோடான கோடிகளுக்கு அதிபதிகளாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப கொடுக்கிறதுக்கு பணம் இல்ல, கொடுக்கிறதுக்கு என்ன தேவை? மனசு தான் தேவை. இங்க பிரச்சனை பணமே இல்ல. பிரச்சனை எதுலதான் இருக்கு? மனசுலதான் இருக்கு. இல்ல? அப்ப ஆண்டவர்ட்ட இத ஒரு ஒரு ஸ்பெஷல் வரமாவே கேளுங்க. எதை? நான் பணத்தை கேட்க சொல்லல. ஆண்டவரே கொடுக்கிற எனக்கு என்ன வேணும்? மனசு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும் 6 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம், ஜான் சாப்டர் 6 from the verse 1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு ஆ இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட ஆ கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். ம் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை ம் திரளான ஜனங்கள் கண்டபடியால் ம் அவருக்கு பின் சென்றார்கள். ம் இயேசு மலையின் மேல் ஏறி ம் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். ம் அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய ம் பஸ்கா சமீபமாயிருந்தது. ம் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து ம் திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை ம் எங்கே கொல்லலாம் என்று கேட்டார். என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் ம் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் ம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் ம் 200 பணத்து அப்பங்களும் ம் இவர்களுக்கு போதாதே என்றான். ம் அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் ம் சீமோன் பேதுரு
பேதுருவின் சகோதரனுமாகிய ம். அந்திரேயா அவரை நோக்கி, அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். ம், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் ம், 2 மீன்களும் உண்டு. ம், ஆனாலும் ம், அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. புல்லுள்ளதா இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் புருஷர்கள், ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். ம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். ம், அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு போதும். இப்ப கவனிங்களேன். ஆண்டவர் திபேரியா கடல் என்னப்பட்ட ஒரு கடலுக்கு அருகில ஒரு மீட்டிங் நடத்துறார். சரியா? இப்ப அந்த மீட்டிங் நடத்தி முடியுது. மீட்டிங்ல ஆண்டவருக்கு பக்கத்துல, இயேசுவுக்கு பக்கத்துல யார் யார் நிக்கிறாங்கன்னா, 2 பேர் நிக்கிறாங்க. யாரு? ஒருவர் பிலிப்பு, இன்னொருவர் அந்திரேயா. ஒரு ஆள் யாரு? பிலிப்பு, இன்னொரு ஆள் யாரு? அந்திரேயா. ஏன் இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருடைய ஊரு தான் பக்கத்து ஊரு. பெத்சாயிதா அப்படிங்கிற பட்டணத்துக்கு பக்கத்துல தான் இந்த மீட்டிங் நடக்குது. இந்த பெத்சாயிதா ஊர்க்காரங்க தான் இவங்க 2 பேரும். யாரு? பிலிப்புவும் அந்திரேயாவும். இவங்க 2 பேருடைய பேரு தான் கிரேக்க பெயர். 12 சீஷர்கள்ல மற்ற எல்லாருக்கும் எபிரேய பெயரு. இவங்க 2 பேர் மட்டும்தான் என்னது? கிரேக்க பெயர் நாமங்கள் கொண்டவங்க. இவங்க 2 பேர் தான். அந்த பெத்சாயிதா பட்டணம் ஒரு பெரிய கிரேக்க பட்டணம். கிரேக்கர்கள் நிறைய இருக்கிற, ரோமர்கள் அதிகம் இருக்கிற பட்டணம். இப்ப இந்த பிலிப்புவும் அந்திரேயாவும் ஆண்டவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஊர் தானே பக்கத்துல இருக்கு. ஏதாவது இப்ப மீட்டிங்ல ஏதாவது ஆண்டருக்கு ஏதாவது தேவை, ஏதாவது வாங்கணும்னா இவங்கள தான் கேட்கணும். மீட்டிங் கோஆர்டினேட்டர்ஸ், ஆர்கனைசர் இப்ப யாரு தான்? பிலிப்புவும் அந்திரேயா. இவங்க 2 பேர் தான் பக்கத்துல வந்து நிக்க. உண்மைதானே? ஓ, வேலூர்ல ஏதாவதுன்னா உங்களை கேட்கலாம், இல்ல மதுரையில ஏதாவதுன்னா எங்களை கேட்கலாம், இல்ல அது மாதிரி இப்ப பிலிப்புவும் அந்திரேயாவும் ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க ஊர் தான் பக்கத்து ஊரு. இப்ப மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறார், இல்ல? இப்ப ஆண்டவர் முதல்ல பிலிப்புவை பார்த்து கேட்கிறார். என்ன பிலிப்பு, எங்க அப்பம் வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறார். எங்க? எந்த இடத்துல? வேர் அப்படிதான் கேட்கிறார். பிளேஸ் எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறார். அதுவும் பிலிப்புவை சோதிக்கும்படி இப்படி கேட்டாராம். இதுல என்ன சோதனை இருக்கு? இதுல என்ன சோதனை? பிலிப்புட்ட கேட்கிறார். பிலிப்பு, எங்க அப்பம் வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு உடனே பிலிப்பு என்ன சொல்றாரு? இப்ப ஆண்டவரே 200 பணத்து அப்பம் வாங்கினாலும் என்ன செய்யாது? அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. எவ்வளவு பணத்து அப்பமா? 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட பத்தாது அப்படின்ற. ஆண்டவர் எவ்வளவுக்கு வாங்கலாங்கிறத குறித்து இங்க பேசவே இல்லை. பணத்தை குறித்து அவர் என்ன செய்யல? கேட்டாரா? பிலிப்பு கால்குலேட் பண்ணியா எவ்வளவு பணம் இருக்கு என்ன? பணத்தை பத்தி ஏதாவது கேட்டாரா? நம்ம ஒரு தேவைனாலே முதல்ல எதைத்தான் கேட்போம்? பணத்தை தானே கேட்போம். இப்ப ஆண்டவர் இங்க பணத்தை பத்தியே பேசல. அவர் என்ன கேட்டாரு? எங்க வாங்கலாம் அப்படிதான் கேட்டார். எங்க வாங்கலாம்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஆண்டவரே டார்லிங்ல போய் வாங்கலாம், இல்ல இந்த பிரியாணி இருக்கு, அந்த பிரியாணி இருக்கு, அங்க போகலாம், அப்படிதானே சொல்லணும். அக்ரம் பிரியாணி இப்ப ரொம்ப ஃபேமஸ் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம், இல்ல அங்க போய் வாங்கலாம் ஆண்டவரே, எப்படியாவது ரெடி பண்ணி. எங்கன்னா எங்கன்னு தானே இடத்தை தானே சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எவ்வளவுக்குன்னு பணத்தை பத்தி பேசுற, இல்ல? அப்ப என்ன அர்த்தம்னா அதுவும் மென்ஷன் பண்றாரு. எவ்வளவு பணமா? சத்தமா சொல்லுங்க. 200 பணம், இல்ல? என்ன அர்த்தம்னா என்ன இதுல சோதிக்கிறாருன்னா, பிலிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரேக்க பெயர் அது. பிலிப்பு அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லவ்வர் ஆஃப் ஹார்சஸ், குதிரை பிரியன் அப்படின்னு அர்த்தம். குதிரை பிரியன். பிலிப்புவுக்கு என்ன ஆசைன்னா குதிரை மேல போகணும்னு ஆசை. எதுல போகணும்? அந்த காலங்களில் ரோம பிரபுக்கள் தான் எதுல போவாங்க? குதிரை மேல போவாங்க. பிலிப்புவுக்கு என்ன ஆசை? குதிரை மேல போகணும்னு ஆசை. இயேசுவின் நாட்கள்ல ஒரு குதிரையோடைய விலை 200 பணம். ஒரு குதிரையோட விலை எவ்வளவு பணம்? இப்ப பிலிப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அடிமடியில எவ்வளவு கட்டி இருக்கிறார்னா 200 பணம் கட்டி இருக்கிறார். அடிமடியில வச்சிருக்காரு. எதுக்கு?
குதிரை வாங்குறதுக்கு ஆண்டவர் மீட்டிங் முடிஞ்ச உடனே எப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பார் பாரு. அப்ப நேரா பெத்சாயிதாவுக்கு போறோம். நம்ம ஊருக்கு போறோம். கிரேக்க பட்டணம் இல்ல, குதிரை எல்லாம் நிறைய விற்கும். நல்லா குறைச்சு பேசி நல்ல குதிரையா ஒரு குதிரை என்ன செஞ்சிடணும், அப்படி குதிரையில ஏறி அப்படி டக்கா டக்கான்னு என்ன செய்யறேன், அப்படி வந்து சீஷர்களுக்கு முன்னாடி அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி இறங்குறேன் பாரு. நம்ம பார்த்திருக்கீங்களா? கார் வாங்குறதுலாம் சந்தோஷம் இருக்காது. அதை எடுத்துக்கிட்டு அந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் அப்படி இறங்கி டமால் அடிப்போம் பாருங்க கதவை. அதுலதான் என்னது, அதுவும் அத்தனை நாள் அந்த அந்த பக்கமே என்ன செஞ்சிருக்க மாட்டான், அந்த தெருவுக்கு போகவே வேண்டியதில்லை. ஆனாலும் சுத்தி உள்ள போவோம் பார்த்திருக்கீங்களா? அப்படி இறங்க அப்படி டக்கா டக்கான்னு வந்து என்ன செய்யணும், அப்படி அப்படி இந்த சீஷர்கள் பாக்குற மாதிரி இறங்கணும். அதுல இந்த பேதுரு பாக்குற மாதிரியே இறங்கணும்யா. அவன் தான் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டுறான். 200 பணம் வச்சிருக்காரு. எதுக்கு? இப்ப ஆண்டவர் பிலிப்பை பார்த்து கேட்கிறார். அவர் கூட டைரக்டா கூட ஆண்டவர் கேட்கலங்க. அவர் சுத்தி வளைச்சு தான் கேட்டாரு. என்ன பிலிப்பு எங்க அப்ப வாங்கலாம் அப்படின்னு. பிலிப்புவுக்கு நேரடியா விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரி, ஆண்டவர் அடிமடியில கை வைக்கிறாரு. பிலிப்பு டைரக்டா விஷயத்துக்கே வந்துட்டான் பாருங்க. ஆண்டவரை 200 பணத்துக்கு அப்ப வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், சொல்லிவிட்டாம கேட்டாதிரும். தயவு செய்து கேட்டாதிரும். எப்படி ஆள் பார்த்தீங்களா? 200 பணம் இருக்கு, ஆனா கொடுக்க என்ன இல்ல, மனசு இல்ல. இல்ல, ஆண்டவர் பார்க்கிறார். 200 பணத்துக்கு அப்ப வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் தான் வருமா, சரி நீ அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கிறார். அந்திரேயா கபடற்றவன். அந்திரேயானா கபடற்றவன். கபடற்ற இருதயத்தோட ஒரு சின்ன பையன். அவன் வந்து ஒரு 5 வார்கோதுமை அப்பம், பார்லில அப்பம். ஆக்சுவலா இஸ்ரவேல்ல மிடில் கிளாஸ் பொருளாதாரத்துல கொஞ்சம் நடுத்தர பக்கம் மேல்தட்டு வசதியானவங்க எல்லாம் கோதுமை தான் சாப்பிடுவாங்க. வசதியில கொஞ்சம் குறைவானவர்கள் இருக்காங்கல்ல, வசதி வாய்ப்புல கொஞ்சம் குறைவானவர்கள் வார்கோதுமை சாப்பிடுவாங்க. இந்த பையன் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருப்பான் போல. அவன்கிட்ட கோதுமை அப்பம் இல்ல, என்ன அப்பதான் இருக்கு அவன்கிட்ட, அந்த வார்கோதுமை அப்பத்தை எடுத்துட்டு வந்து அவன் கொண்டு வந்து ஆந்திரேயாட்ட நீட்டான். அவர் வாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டா இருக்காரு, இவன் வாட்டுக்கு நிக்கிறானுங்க. சாப்பாடும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல, பாவம் இது ஆண்டவர் கொடுங்கப்பா அப்படின்னு எதை கொடுக்குறான், அந்த கபடற்ற மனசோட கொண்டு வந்து கொடுக்குறான் அந்திரேயா. அந்திரேயாவும் அதை கபடற்ற இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு வந்து நீட்டுறான். அவனும் அதே தான் சொல்றான். யாரு? அந்திரேயாவும் பிலிப்பு சொன்ன மாதிரியே இத்தனை ஜனங்களுக்கு இது ஏமாத்துறான், இவ்வளவு பத்தாதே. அவனும் அதே தான் சொல்றான். ஆனா எப்படி கொடுக்குறான், அத கபடற்ற இருதயத்தோட கொண்டு வந்து கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் பிலிப்பை பார்த்து, பிலிப்பு நீ ஒன்னும் குதிரையெல்லாம் ஒன்னும் வாங்க வேணாம், நான் உன்னை நடக்க விட்டு தான் ஊழியம் செய்ய போறேன். ரொம்ப உனக்கு மோசமா இருந்துச்சுன்னா உன்னை கொண்டு போய் தூதர்கள் எடுத்து கொண்டு போய் விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ போய் முதல்ல என்ன வாங்கிட்டு வா, நீனு 200 பணத்துக்கு என்ன வாங்கிட்டு வா, நீ அப்ப வாங்கிட்டு வா. அதை எல்லாருக்கும் எப்படி ஷேர் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே, நீ போய் முதல்ல 200 பணத்துக்கு அப்ப வாங்க. நீ என்ன முடியாதுன்னு சொல்றது, நான் முடிச்சு காட்டுறேன் போ அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லிருக்கலாம். பிலிப்பு கம்பல் பண்ணி போய் அப்ப வாங்கிட்டு வான்னு சொல்றதா இருந்தா என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா கொடுக்க மனதில்லாத 200 பணத்து அப்பத்தில் அவர் கை வைக்க விரும்பல. மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட 5 அப்பத்துல கை வைத்தார் பாருங்க, அது ஏராளம் தாராளமாய் பெருக ஆரம்பிச்சு. இப்ப சொல்லுங்க, கொடுக்கிறதுக்கு எது தேவை? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பனே, சத்தமா சொல்லுங்க, நல்ல தகப்பனே, உமக்கு கோடிகளை கொடுக்கத்தக்க மனப்பூர்வத்தை தருவீராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்ப கொடுக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? மனசு வந்தா பத்தாது. மனசு வந்துட்டு வாங்குற வர்றதெல்லாம் பாக்கெட்ல வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா பத்தாது. மனசு இருந்துட்டு மனசை வச்சு எடுத்து என்ன செய்யணும்? கொடுக்க பழகணும். அப்ப கொடுக்கிறதுல உங்க மனதுதான் சந்தோஷமாய் மாறும். நான் சொல்லட்டுமா? சில பேர் ஈவன் தசமபாகம் கொடுக்குறாங்க, ஜீவன் காணிக்கைகள்லாம் கூட கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு இன்னும் ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு. ஆனா ஒரு அபண்டன்ட் பிளஸ்ஸிங், ஒரு பெரிய பிரேக் த்ரூவான ஆசீர்வாதம், ஒரு அளவிட முடியாத ஒரு பிளஸ்ஸிங் இன்னும் வரல. ஏன்னா இன்னும் அந்த கொடுக்கிறதுல இன்னும் என்ன வரலன்னு அர்த்தம்? ஜாய் வரலன்னு அர்த்தம். கொடுக்கணுமேங்கிறதுக்காக கொடுக்க கூடாது. கொடுக்கிறதுல என்ன இருக்கணும்?
ஒரு சந்தோஷம், அப்படியே மனசெல்லாம் கடந்து அப்படியே துள்ளணும் பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். இது எனக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் இது இல்ல. அந்த மனசுதான் என்னவாக மாற ஆரம்பிக்கும்? ஆசீர்வாதமா மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, சரிதா? இப்ப சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற பணத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறாரா, கொடுக்கிற மனதை வச்சு ஆசீர்வதிக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. அப்ப கொடுக்கிறதுல முதல்ல எது முக்கியமா இருக்கு? பரலோகம் எதைத்தான் பாக்குது? மனசதான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? மனப்பூர்வமாய் ஒருவர் கர்த்தருக்கு கொடுத்தால் அவர்களுக்காக எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய அவர் தயங்கவே மாட்டார். நான் பைபிள்ல இருந்தே சொல்றேன். எந்த எல்லைக்கு போய் கிரியை செய்வார். அந்த கிரியைகளுக்கு என்னவே கிடையாது, அளவே கிடையாது. அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்லி லெவலுக்குலாம் போவார் இல்ல. வாசிங்களே, லூக்கா புஸ்தகம் 20வது அதிகாரம் 45ல இருந்து, லூக் சாப்டர் 20 from the verse 45ல இருந்து வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 20வது அதிகாரம் 45ல இருந்து. பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் ம், அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ம், நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், ம், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ம், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், ம். விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, திருப்பி வாசிங்க. சாரி, திருப்பி வாசி. பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் இப்ப ஆண்டவர் அந்த தேவாலயத்தினுடைய ஒரு மண்டபத்தில் அமர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜனங்கள்லாம் இன்னும் கேட்டுட்டே இருக்காங்க. அவர் பல சத்தியங்களை சொல்லிட்டே இருக்கார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பல ரகசியங்களை, பரலோகத்தின் சத்தியங்களை பேசிட்டே இருக்கார். அப்ப ஜனங்கள்லாம் இன்னும் அடுத்து என்ன பேசுவார்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது பாருங்க. அந்த சம்பவத்தினுடைய அப்படி கோர்வையை கவனிங்க. வாசிங்க. பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். அவர் இன்னும் முடியல பாருங்க. சம்பவம் இன்னும் முடியல. அடுத்த அதிகாரத்துல இன்னும் கண்டினியூ ஆகுது. அடுத்து 21வது அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும், இன்னும் சம்பவம் முடியல பாருங்க. சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். சரி, இப்ப கவனிங்க. என்னை பாருங்க. நான் எப்படி பார்க்கிறேன், எப்படி திரும்புறேன். என்னை பாருங்க. ஆண்டவர் தேவாலயத்துல ஒரு மண்டபத்துல அமர்ந்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஜனங்கள் எல்லாம் அடுத்து என்ன பேசுவார்னு சொல்லி என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் என்ன செய்யறாருன்னா, பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி திரும்பி சீஷர்கள் பக்கம் அப்படி திரும்பி, இந்த விதவைகளின் வீடுகளை எல்லாம் பட்சிக்கிறாங்கல்ல வேதபாரகர், அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அப்படி கண்ணேறிட்டு பார்த்தாராம். அந்த ஏழை விதவை கொண்டு வந்து 2 காசை போட்டார். இந்த சூழ்நிலையை நல்லா கவனிச்சு பாருங்க. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. டக்குன்னு பிரசங்கத்தை ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி டர்ன் பண்ணி சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இந்த விதவைகளின் வீடுகளை எல்லாம் பட்சிக்கிறாங்கல்ல, அவங்கள குறிச்சு, அந்த வேதபாரகரை குறிச்சு எச்சரிக்கையா இருங்க. திடீர்னு ஏன் விதவைகளை குறிச்சு பேசுறாரு? பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தவர் பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டு
டக்குன்னு இப்படி திரும்பி விதவைகளின் வீடுகளை குறித்து, வீடுகளை எல்லாம் பட்சிக்கிறாங்கல்ல. அந்த காலங்களெல்லாம் எப்படின்னா, தேவாலயத்துக்குன்னு ஒரு வரி வச்சிருப்பாங்க, ஒரு டாக்ஸ். அத குடுக்கல அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, வேத பாரகர்கள் என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்களுடைய வீடுகள ஆலயத்தின் பேர சொல்லி இவங்க எடுத்துக்குருவாங்க. ஆலயத்துக்காக குடுக்குற, நீ வரி கட்டலைல, அதனால உன் வீட்ட எடுத்துக்கிறோம். ஆலயத்துக்கு தான், எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஆலயத்தின் பேர சொல்லி இவங்க எடுத்துக்குருவாங்க. அத மாரி நிறைய விதவைகளின் வீடுகள எடுத்திருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு விதவை, அதாவது அவளுடைய வீடு வேதபாரகரால என்ன செய்யப்பட்டு விட்டது, எடுக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு விதவை தான் இப்ப அந்த ஆலயத்துக்கு வர்றா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தவர் டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டு, ஏழை விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கண்ணேறிட்டு பார்த்தாராம். அந்த ஏழை விதவை கொண்டு வந்து 2 காசை போட்டார். இப்ப இவர் விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவங்களை குறிச்சு எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஏழை விதவை தான் இந்த விதவை. நல்லா கவனிங்க. இவர் தேவாலயத்துல வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. அதே நேரத்துல சைமல்டேனியஸா வெளியே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? ஒரு ஏழை விதவை. வேதம் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் நெகட்டிவ் டைட்டில் கொடுக்காது. ஏழை, தரித்திரன், வியாதிக்காரன் அப்படிலாம் டைட்டில் கொடுக்காது. ஆனா வேதமே டைட்டில் கொடுத்திருக்கு. அவ என்ன விதவையா? ஏழை விதவை. அப்ப எந்த அளவுக்கு வறுமையில இருந்திருப்பா பாருங்க. இல்ல, அவளுடைய வீட்டை வேதபாரகர் பட்சித்து எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த ஏழை விதவை கையில 2 காசு இருக்கு. 2 காசுனா என்ன? ரோம கணக்குக்கு லீஸ்ட் காயின் அதுதான். இப்ப நம்ம ரூபாய்க்கு 1 ரூபா சொல்றோம்ல, இப்ப 50 பைசா 25 பைசாலாம் என்ன ஆகாது, செல்லாது. இப்ப நம்மகிட்ட இருக்கிற லீஸ்ட் காயின் எவ்வளவுதான்? 1 ரூபா தானே. அத போல ரோம கணக்குல 2 பைசா தான் குறைந்தபட்ச காயின். இப்ப அந்த ஏழை விதவை கையில எத்தனை காசு இருக்கு? 2 காசு இருக்கு. அவ என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க சூழ்நிலைய. அவளுடைய சொந்த வீடு, கணவன் இல்ல, பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு தெரியல. இருந்திருந்தா இவ்வளவு வறுமையில் அவர் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிள்ளைங்க இருக்கிறாளான்னு தெரியல. அவளுடைய வீட யாரே எடுத்திருக்கிறாங்க? வேதபாரகரே எடுத்திருக்காங்க. ஆலயத்தின் பேரை சொல்லி எடுத்துட்டாங்க. இவ்வளவு சூழல் இருக்கு. இப்ப இவன் ஆலயத்து பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ உட்கார்றதா இருந்தா கூட என்ன செய்யலாம்? அவ உட்காரலாம். அதுக்கான நியாயமான காரணங்கள் அவட்ட இருக்கு. வேதபாரகர்லாம் என் வீட்டை எடுத்துட்டாங்க, அதனால நான் போகல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் தூக்கி தூரத்துல வச்சுட்டா. வேதபாரகர் தேவனுடைய பெயரை சொல்லி என்ன செஞ்சாங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி ஓரத்துல வை. என் கையில 2 காசு இருக்கு. இத என் ஜீவனத்துக்குன்னு இருக்கு. இத நான் யாருக்கு கொடுக்க போறேன்னா தேவனுக்கு கொடுக்க போறேன். இல்ல, அந்த 2 காசை எடுத்துக்கொண்டு நேரா தேவாலயத்துக்கு வர்றா பாருங்க. தேவாலயத்துக்கு வந்து அந்த தேவாலயத்தினுடைய படிய அப்படி மிதிச்சா பாருங்க. மிதிச்ச செகண்ட்ல அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த இயேசு டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என் புள்ள எனக்காக 2 காசு கொண்டு வருது. என் புள்ள எனக்காக, யாருக்கு தெரியுது? சத்தமா சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு தெரியுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்லட்டுமா? நீங்க ஆலயத்துக்கு வருகிற போது உங்ககிட்ட குறைவான பணம் தான் இருக்கும், தொகை தான் இருக்கும். ஆனா அப்ப கூட இல்ல, வெறும் கையா போக கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை உங்க கையில நீங்க எடுத்தீங்க பாருங்க, உங்க பர்ஸ்ல இருந்து எடுத்தீங்க பாருங்க, அது எங்களுடைய யாருடைய கண்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப அந்த ஆலயத்தினுடைய படியை கொண்டு வந்து படியில அப்படி மிதிச்சா பாருங்க. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவரு? பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி யார பத்தி என்ன சொல்றாருன்னா, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிற அந்த வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாருல. எந்த விதவையை குறிச்சு பேசிட்டு இருக்காரு இப்ப? சத்தமா சொல்லுங்க. அந்த ஏழை விதவையை குறிச்சு தானே பேசுறாரு. இப்ப நான் கேட்கிறேன், அவளை குறிச்சுதான் பேசுறாருங்கிறது அவளுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் பிரதர், நீங்க மனப்பூர்வமாய் கொடுத்த தருணங்கள் இருக்கு பாருங்க, அப்ப பரலோகமே உங்களை குறித்து பேசி கொண்டிருந்தது. யாரு உங்களை குறிச்சு பேசினாங்களோ இல்லையோ, பரலோகம் உங்களை குறிச்சு பேசிச்சு.
உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். பரலோகமே உங்களை குறிச்சு பேசுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோபுவை குறிச்சு பேசுறப்ப, யோபுவை குறிச்சு ஆண்டவர் சொன்னார்ல, சாத்தான்கிட்ட கேட்டார்ல, தூதர்கள்லாம் நின்னு கேட்கறாங்க, யோபுவின் மேல கண்ணு வச்சியா அப்படின்னு கேட்கிறப்ப தூதர்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? ஏடா யோபுங்கிறாரு, யோபு யாரு, என்ன மனுஷன் கேட்டிருப்பாங்களா? யோபுன்னு சொல்றாரே, யார் அவன்? தூதர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்களா? நான் சொல்றேன், நீங்க மனப்பூர்வமாய் கொடுத்த தருணங்களை அப்பா பரலோகத்தில் அமர்ந்து பேசினா அதை தூதருடைய காதுகளும் கேட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ஏழை விதவைக்கு தெரியுமா தன்னை குறிச்சுதான் கர்த்தர் பேசுறாருன்னு? அப்ப இவ கொண்டு வந்ததை பார்த்திருக்கிறாரு. இவ கொண்டு வந்ததை குறித்து அவர் என்னவும் செய்யறாரு? பேசவும் செய்யறார். சொல்லுங்க, கொண்டு வந்ததை குறித்து என்னவும் செய்யறாரு? அவரு பேசவும் செய்யறார். இல்ல, சரி, அடுத்து பாருங்க. இப்ப சொல்லிட்டாரா? சொல்லிட்டு ஏழை விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அப்படி கண்ணேறிட்டு பார்த்தாராம். வேதத்துல வேதத்துல ஆண்டவர் கண்ணேறிட்டு பார்த்த ஒரே ஒரு இடம் இங்க மட்டும்தான். அவர் பார்க்காமலே அவருக்கு தெரியும். இல்ல சும்மா பார்த்துருக்கலாம். கண்ணேறிட்டு பார்க்கறது எப்படி தெரியுமா? இப்ப நீங்க சிஎம்ஓ பிஎம்ஓ போறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்க நிக்கிறீங்கன்னா அப்ப கூட்டத்துல நிக்கிறப்ப எப்படி நிப்போம்? நம்ம சும்மா சாதாரணமா நிக்க மாட்டோம். எப்படி நிப்போம்? அந்த விரல் மேல நிப்பாங்க தெரியுமா? அப்படி எட்டி பார்ப்பாங்க தெரியுமா? ஏன்னா நான் பார்க்கறது என்ன ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது. அப்படி எட்டி எட்டி பார்ப்பாங்க தெரியுமா? இந்த கேப்ல பார்த்தலாமா, அந்த கேப்ல பார்த்தலாமா? ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் காணிக்கையில போட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா மத்ததெல்லாம் விட்டுட்டாரு. என் புள்ள மனப்பூர்வமா போடுது பாரு, அதை பார்க்கறது மிஸ் ஆயிடக்கூடாது. அதை பார்க்கறது என்ன ஆயிடக்கூடாது. நான் சொல்லட்டுமா? நீங்க கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறப்ப அதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, குறைவுகளை எல்லாம் நினைக்காம கர்த்தருக்கு கொடுக்கிறப்ப அதை கர்த்தருடைய கண்கள் கண்ணேறிட்டு பார்த்தார். என் புள்ள காணிக்க போடுறத நான் பார்க்கிறது என்ன ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது. இல்ல, சரி, இப்ப போட்டார்ல, போட்ட உடனே சொல்றார், அந்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் போட்டதை விட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள்னு சொல்லி, அதிகமாய் கொடுத்தாள்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க. இப்ப ஜனங்கள்லாம் பிரசங்கத்தை ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தாங்க. பிரசங்கத்தை ஒரு இடையில என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஸ்டாப் பண்ணிருக்காருல. இப்ப பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணணும்ல, பண்ணல. பிரசங்கத்தை அத்தோட விட்டுட்டு டப்புன்னு எந்திரிச்சார். பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணல. நீங்க நல்லா வாட்ச் பாருங்க. அங்க பிரசங்கம் கண்டினியூ ஆகல. டக்குன்னு எந்திரிச்சார். எந்திரிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வாக் பண்றாரு. அப்படியே ஒரு மாதிரி மூடி ஆயிட்டாரு. என்ன சொல்றது, அதாவது மனதுல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது சந்தோஷமோ கவலையோ துக்கமோ ஏதாவது ஒண்ணு நம்மளைய மனதை ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். கொஞ்ச நேரம் நம்ம என்ன ஆயிரும், அப்படியே சைலண்ட் ஆயிரும் பாருங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா டக்குன்னு பிரசங்கத்தை விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சாரு. இங்கிட்ட அங்கிட்ட என்ன செய்யறாரு, அமைதியா வாக் பண்ண ஆரம்பிச்சாரு. இங்கிட்டு போறாரு அங்கிட்டு போறாரு. சீஷர்களுக்கெல்லாம் ஒன்னும் புரியல, என்ன நடக்குதுங்க. பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து ஜனங்கள் கேட்டுட்டு இருக்காங்க பிரசங்கத்தை. திடீர்னு திரும்பினாரு. விதவைகளை வீடுகளை பச்சிக்கிறவங்களை குறிச்சு எச்சரிக்கையா இருங்கன்னாரு. இப்படி எட்டி ஏதோ பார்த்தாரு. அந்த ஏழை விதவை அதிகம் கொடுத்தாலும் சொல்லிட்டு இங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்காரு. என்னதான் நடக்குது? சீஷர்கள்லாம் சொல்றாங்க, பேதுருட்ட சொல்றாங்க, பேதுரு, யோவான் போங்க, அவர் என்ன ஒரு மாதிரி ஆயிட்டாருப்பா, சைலண்ட் ஆயிட்டாரு, ஒரு மாதிரி ஆயிட்டாரு, போய் பேசுங்க, என்னன்னு சொல்லி பேசுங்க. பேதுரு எல்லாரும் ஆண்டவர்ட்ட ஆண்டவரே ஒண்ணு என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல ஏதோ நீங்க பிரசங்கத்தை நிறுத்திட்டீங்களே, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல. அவரை கேஷுவலா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. ஆண்டவரே ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, பேசாம இருங்க, ஒண்ணும் இல்ல இல்ல. அவர்ட்ட ஆண்டவரே, அதாவது நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவ கொடுத்த 2 காசு அவர் மனதுல எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க. அவர் எதையா ஸ்டாப் பண்ணிருக்காரு? வார்த்தையாகிய தேவன் பூமிக்கு வந்ததே எதை கொடுக்கிறதுக்கு? வார்த்தையவே இப்ப பாதியில ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்திருக்கிறார். ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுப்பது அவருடைய பிரைமரி டியூட்டி. அது அந்த வார்த்தை தான் ஜனங்களுக்கு வெளிச்சம். அதை கொடுக்கணும்.
அந்த பல சத்தியங்களை பேசிட்டே வர்றாரு 20 அதிகாரத்துல. இப்ப டக்குனு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். இல்ல? அப்ப ஒரு ஏழை விதவையினுடைய மனப்பூர்வம் தன்னுடைய பிரைமரி டியூட்டியவே அவரை ஸ்டாப் பண்ண வைக்குது பாருங்களேன். நான் சொல்றேன் பிரதர். இன்னும் கவனிங்க, இன்னும் கவனிங்க. அந்த பிரசங்கத்தை அவர் அதுக்கப்புறம் என்னவே செய்யல. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வசனம் 4 வார்த்தை பேசியிருந்தான்னு வச்சுக்கிருங்க. 4 சத்தியத்தை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கிருங்க. அந்த 4 சத்தியத்தை வச்சு இந்த 2000 வருஷத்துல நாங்க எத்தனை ஆயிரம் பிரசங்கம் பண்ணியிருப்போம் நாங்க. உண்மையா இல்லையா? அந்த 4 வசனத்தை வச்சு எத்தனை லட்சம் பிரசங்கம் ஓடி இருக்கோம். எல்லாம் போச்சு பாருங்க. யாரால? ஆ? ஆ. அப்படியே நிறுத்திட்டார். உண்மை தெரியுமா? அவளுக்காக அன்றைக்கு நிறுத்தப்பட்ட பிரசங்கம் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகல. அப்படியே நிக்குது. அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியல. நான் பரலோகம் போனவன அந்த ஏழை விதையை நேரா போய் இதெல்லாம் நியாயமா? எனக்கு 4 வசனம் கிடைச்சிருக்குமா இல்லையா? நீயே போய் கேட்டு சொல்ற அந்த 4 வசனம் என்னன்னு. யோசிச்சு பாருங்களேன். இது எவ்வளவு சீரியஸா? சரி. சீஷர்கள்லாம் வந்து ஆண்டவர் அப்படியே அந்த அந்த கேஷுவல் மோடுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆண்டவரே சரி அதை விடுங்க, பிரசங்கத்தை கூட அப்புறம் பண்ணிக்கலாம் விடுங்க. ஆண்டவர் இங்க வாங்க வாங்க. இந்த ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஏரோது ஆலயத்தை கட்டி ஆசாரியர்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். இப்ப ஏரோதுடைய காலம் முடிஞ்சிருச்சு. அவன் இறந்துட்டான். ஆசாரியர்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். இப்ப ஆசாரியர்கள் தான் அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்ப சீஷர்கள் வந்து ஆண்டவரே இதை பாத்தீங்களா? அங்க பாருங்களேன், இங்க பாருங்க. அந்த அந்த கல்லை பாத்தீங்களா எப்படி இருக்கு? இதெல்லாம் காணிக்கைகளால் அலங்கரிக்கப்பட்ட கல்லுன்னாங்க. அந்த காணிக்கைங்கிற வேர்டை சொன்னாங்க பாருங்க. அடிச்சாரு ஒரு அடி. இல்ல என்ன? என் புள்ளைட்ட நீ காணிக்க வாங்கி அதை தவறா ஒண்ணு நீ பயன்படுத்த வேண்டாம். இந்த ஆலயத்தினுடைய ஒரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இது வந்து நெகட்டிவ் தான். இந்த நெகட்டிவ்க்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் காரியத்தை பாருங்க. ஆண்டவர் எந்த ஆலயத்தையும் இடிக்க விரும்புகிறவர் அல்ல. அந்த ஒரு ஆலயம் தான் இடிக்கப்பட்டது. அது அந்த ஏழை விதவைக்காக இடிக்கப்பட்டது. வேறு எந்த ஆலயத்தையும் இடிக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய நோக்கம் அல்ல. ஆனா இதுல இருக்கிற இது நெகட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவ பாருங்க. ஒரு ஏழை விதவை கொடுத்த 2 காசு. தேவன் எந்த ஆலயத்தையும் இடிக்கிறவர் அல்ல. அவர் இடிக்கவும் என்ன செய்யல, விரும்பவும் அல்ல. இல்லையா? ஆலயம் கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆலயங்கள் இன்னும் நிறைய என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்படணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இடிக்கிறவருடைய சித்தம் அல்ல. ஆனா அன்னைக்கு அந்த ஆலயம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழை விதவை கொடுத்த 2 காசுக்காக தன்னுடைய சொந்த ஆலயத்தை இடிக்க ஒப்பு கொடுத்தார். தன் சொந்த ஆலயத்தையே இடிக்க ஒப்பு கொடுத்தார். ஒரு ஏழை விதவையினுடைய மனப்பூர்வம். ஒரு ஏழை விதவையினுடைய மனப்பூர்வத்துக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம்லிக்கு போய் வேலை செய்யறார் பாருங்க. என் ஏழை விதவையினுடைய வீட்டை எடுத்து நீ அலங்கரிச்சு இல்ல, அந்த ஆலயமே எனக்கு வேண்டாம். அப்ப நான் கேட்கிறேன், அன்னைக்கு இடிக்கப்பட்ட ஆலயம் இன்னைக்கு வரைக்கும் எருசலேம்ல அந்த ஆலயத்தை என்ன செய்ய முடியல? கட்ட முடியல. அதான் நான் சொல்றேன், உங்களுடைய மனப்பூர்வத்தை அவர் பார்த்துட்டார்னா உங்களுக்காக எந்த லெவலுக்கும் போய் கிரியை செய்ய அவர் தயங்க மாட்டார். எந்த எக்ஸ்ட்ரீம்லிக்கும் போய் வேலை செய்வார். அது உலகம் தள்ளுவனதா இருந்தாலும் சரி, அதற்காக அவர் வேலை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சும்மா உங்க வேலூர்ல உங்க தெருவுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இல்ல, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல, இந்த தமிழ்நாட்டுல இல்ல, இந்திய தேசத்துல இல்ல, உங்களுடைய மனப்பூர்வத்தை பார்த்துட்டார்னா அவர் உலகம் தள்ளுவின விதத்துல உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்களுக்காக செய்யற அந்த வேலையை உலகமே நினைச்சாலும் மாற்ற முடியாது. இல்ல, அதான் அந்த மனப்பூர்வத்தினுடைய பிளஸிங். இப்ப சொல்லுங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உங்களுக்கு கையில பணம் வேணுமா, மனசு வேணுமா? சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன வேணும்? இப்ப ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க போறீங்க. பணம் கொடுங்கன்னு கேட்க போறீங்களா, மனசு கொடுங்கன்னு கேட்க போறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இனிமே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க சும்மா தலைவேல கை வச்சு ஜெபம் இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு கோடிகளை கொடுக்கிற மனதுண்டாகட்டும் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த மனசு இருக்கு பாருங்க, அதை பார்த்துட்டார்னா எந்த எக்ஸ்ட்ரீம்லிக்கு போய் வேலை செய்யும். அதுக்கு வந்து அளவே கிடையாது. அதுக்கு வந்து என்ன இல்ல, அளவே. அன்றைக்கு இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியல. அந்த அந்த தருணத்துல மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னார். அந்த ஏழை விதவியினுடைய அந்த சம்பவத்துல தான்
சொன்னார். ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகணும். இல்ல யோசிச்சு பாருங்க. சொந்த ஆலயம். எத்தனை பேர் அந்த ஆலயத்துல வந்து கர்த்தரை தொழுது கொள்றாங்க. அஹ், எத்தனை பேருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானது. இவ்வளவையும் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு ஒரு ஏழை விதவைக்காக இந்த எக்ஸ்ட்ரீம்லிக்கு அவர் இறங்குறார்னா, அவ கொடுத்த காசு இல்ல, அவ கொடுத்த அவளுடைய மனசு. அந்த மனசு. அதான் சொல்றேன் பிரதர். ஆண்டவர்ட்ட என் ஆலயத்துக்கு நான் கொடுக்கணுங்கிற அந்த மனசு இல்ல, அவர் கண்ணேறிட்டு பார்த்தார். செருபாபலை குறித்து சொல்லுது. மல்கியா 2:10, சகரியா 2:10, 4:10, சாரி, சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். நல்லா கவனிங்க. செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. இல்ல, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்து விட்டார்கள். இல்ல, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்துட்டாங்க. வந்த ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே பாக்குறாங்க, எல்லாரும் கூடி பேசுறாங்க, நமக்கு ஒரு ராஜா வேணும். பாபிலோன் ராஜாவே இருக்கட்டும், ராஜாவே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நமக்குன்னு யூதர்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும். யார ராஜா வாக்கலாம்? யூதா கோத்திரத்துல தாவீதின் குடும்பத்துல வந்தவங்க யாராவது இருக்காங்களா பாருங்க, தேடுங்க. நல்ல ஆள் யாராவது இருக்கானா பாருங்க. யூதா கோத்திரமா இருக்கணும். அடுத்து யாருடைய வம்சத்தானா இருக்கணும்? தாவீதின் வம்சத்தாரா இருக்கணும். யாருன்னு பாருங்கன்னு பார்த்தா நம்ம செருபாபேல் யூதா கோத்திரம், தாவீதின் வம்சத்தான், குடும்பத்தான். நேரா எல்லாரும் செருபாபேல்ட்ட வராங்க. செருபாபேல், நீங்க தான் யூதா கோத்திரம், நீங்க தான் தாவீதின் வம்சத்தான். இப்ப நீங்க எங்களுக்கு ராஜாவா இருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப அடுத்த ஆலயத்தை கட்ட போறோம்ல, ஒரு பெரிய டியூட்டி இருக்கு. அதனால நமக்கு ஒரு ராஜா வேணும். நீங்க என்னவாக இருங்க? ராஜாவா இருங்க அப்படின்னு சொல்றார். உடனே செருபாபேல் அதுக்கு சொல்றான், இந்த வேலையெல்லாம் என்னட்ட வேண்டாம். நான் ராஜாவா இருக்கலாம் விரும்பல. நான் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை கட்ட போறோம்ல, நான் தேவனுடைய ஆலயத்தை நானே முன்னாடி நின்று கட்டணும். சோ நான்லாம் ராஜாவா இருக்க மாட்டேன். வேற யாரையாவது நீங்க என்ன ஆக்கிக்கிறீங்க? ராஜாவாக்கிக்கிட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா அது, இவனை ராஜாவாக்க சொல்றான், இவன் என்ன மாட்டேன்னு சொல்றான், ராஜாவாக மாட்டேங்கிறானே. சரி ரைட், விடுங்க. நீங்க தானே ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி ரைட், ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்ப மேஸ்திரியா இருங்க, மேனேஜர் மாதிரி நில்லுங்க. என்ன செய்யணும்னு மட்டும் ஆர்டர் மட்டும் போடுங்க, நாங்க எல்லாத்தையும் செஞ்சிடும். அதுக்கும் பதில் சொல்றான், இதெல்லாம் வேணாம். நான் மேஸ்திரி வேலைலாம் பார்க்கறதுக்கெல்லாம் சும்மா நின்று அப்படி நின்று அது வாக்கம் இது வாக்கம் அப்படி மேற்பார்வை பார்க்கறது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நானே என் கையினால கொத்தனார் வேலை செய்ய போறேன். என் கையினாலேயே தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி அந்த கொத்தனார்கள் யூஸ் பண்ற அந்த தூக்கு நூலை அப்படி எடுத்து புடிச்சான் பாருங்க. அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்க ஆரம்பிச்சு. இல்ல, தூக்கணும்லாம் தெரியுது இல்லையா? இந்த சுவர் நேரா இருக்கான்னு பாக்குறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க? ஆதி காலத்துல முதல்ல கொத்தனார்கள் ஒரு 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 கயிறு இருக்கும். அந்த கயிறு முனையில ஒரு இரும்பு என்ன செய்யும்? குண்டு தொங்கும். பாத்திருக்கீங்களா? ஒரு இரும்பு மாதிரி ஒண்ணு தொங்கும். அதை அப்படி சுவத்துக்கு நேரா வச்சு பிடிப்பாங்க. நேரா இருக்கா சுவர்னு பாக்குறது. அதுக்கு பேர் தான் தூக்குநூல். செருபாபேல் என் கையினாலேயே ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி, என் பங்களிப்பு இருக்கணும், என் உழைப்பு இருக்கணும், என் பணம் இருக்கணும்னு சொல்லி அந்த தூக்கு நூலை அப்படி எடுத்து பிடிச்சான் பாருங்க. கர்த்தருடைய 7 கண்களும் அவனை சந்தோஷமாய் பார்த்து. உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு கண்ணுல பார்த்திருக்கலாம், 2 கண்ணுல பார்த்திருக்கலாம். அவர் பார்க்காமலே தெரியும். எப்படி பார்த்தாரா அப்படின்னா என்ன? கண்கொள்ளாம பார்க்கிறது. சொல்லுங்க, எப்படி பார்த்தாரா அவனை? நான் சொல்லட்டுமா? வேதத்துல கர்த்தரை சந்தோஷப்படுத்தின ஒரே ஒரு மனுஷன் உண்டுன்னா செருபாபேல். சிலரை கர்த்தர் ஆச்சரியமாய் பார்த்திருக்கிறார். இல்ல, 100க்கு தலைவனுடைய விசுவாசத்தை அவர் ஆச்சரியமாய் பார்த்தார். ஆனா வேதத்துல கர்த்தரை சந்தோஷப்படுத்தின ஒரே ஒரு ஆள் உண்டுன்னா அது யார் மட்டும்தான்? நான் கேட்கிறேன், கர்த்தர்ட்ட என்ன இல்ல? என்ன கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க? இப்ப
நமக்கு ஏதாவது ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தா, ஒரு ட்ரீட் கொடுத்தா, ஒரு 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 ஷர்ட், ஒரு பிளேசர் ஏதோ ஒண்ணு நமக்கு ஏதாவது ஒண்ணு குடுத்தாங்கன்னா, நம்ம மனசு என்ன ஆயிருது உடனே? சந்தோஷமா இருக்கு. நான் கேட்கிறேன், கர்த்தர்ட்ட என்ன இல்ல? வானமும் பூமியும் பூமியும் அதன் நிறைவும் எல்லாமே அவர்ட்ட இருக்கு. அவரை எப்படி நீங்க சந்தோஷப்படுத்த முடியும்? நான் சொல்லட்டுமா? ஆலயத்தின் திருப்பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய 7 கண்களும் உங்களை சந்தோஷமாய் பார்க்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதெல்லாம் கோல்டன் சான்சஸ். ஆலயத்தின் நான் இந்த உதவி ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய நேரங்கள்ல சொல்றது உண்டு. அதாவது சேர் எடுத்து நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, இத நேற்றைக்கு வந்து காலையில வந்து நேற்றைக்கு வந்து நிறைய பேர் இத தொடச்சிருக்காங்க. இந்த இடத்த என்ன செஞ்சிருக்காங்க? கிளீன் பண்ணியிருக்காங்க. சேர் எடுத்து போட்டு அதை என்ன செஞ்சிருக்காங்க? தொடச்சிருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா? பிள்ளைகள் அதுக்கு பழக்குங்க. ஆலயத்தின் திருப்பணிகள்ல ஏதாவது செய்யணும். வந்து ஒட்டடை அடிக்கணும், கூட்டணும், சேர் எடுத்து போடணும். இல்ல வெளியில கார்டன் இருந்தா சுத்தம் பண்ணணும், தண்ணி ஏதாவது செய்யணும் ஆலயத்துல. இல்ல ஏன்னா நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்களேன், திருப்பணியில ஒருத்தன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான்னா யாரே அவனை சந்தோஷமா பாக்குறது? நான் இந்த உதவி ஊழியர்கள்லாம் அடிக்கடி சொல்றது உண்டு. மைக்க பிடிச்சாதான் ஊழியம்னு என்ன செய்யாதீங்க. ஒரு பையன்கிட்ட சொன்னேன், கர்த்தருக்காக ஏதாவது ஸ்வைடா? ஆமாண்ணே, ஒரு பைக்கும் மைக்கும் கொடுங்க, எப்படி ஊழியம் செய்யறேன்னு பாருங்க. என்னவா? பைக்கும் பைக்கும் மைக்கும் பிடிச்சு செய்யறது இல்ல ஊழியம். இல்ல அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கிறது தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஜனங்களுக்கு முன்னாடி மைக்க பிடிச்சு நிக்கிறப்ப, ஜனங்களுடைய கண்கள், உங்களுடைய கண்கள் தான் எங்கள பாக்குது. எங்க பாக்குது? நிறைய நேரம் அது மூடி தான் இருக்கு. சரி, உண்மைதானா? ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கிறப்ப, ஜனங்களுடைய கண்கள் தான் பாக்குது. ஆனா ஆலயத்தின் திருப்பணி செய்கிறப்ப, கர்த்தருடைய 7 கண்களும் உங்களை பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? இந்த உதவி ஊழியர்கள் சண்டே ஸ்கூல் பின்னணியில நின்னு வேலை செய்றீங்க பாருங்க, அதை விட்டுறாதீங்க. அதுல சில குறைநெறிகள் இருக்கும், சில பிரஷர் இருக்கும், சில நேரங்களில் கிரெடிட் கிடைக்கும், கிடைக்காது, செய்யாத குற்றச்சாட்டுகள் வரலாம், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதனால அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஆலயத்தின் திருப்பணியில அது கட்டிட விரிவாக்கமா இருக்கட்டும், ஆலயத்துல பணி செய்வதாக இருக்கு, இதெல்லாம் கோல்டன் சான்சஸ். கோல்டன் சான்சஸ் விட்டுறாதீங்க. இல்ல எனக்கு நெத்தியில பாத்தீங்கன்னா, நான் எப்படி சொல்றது இல்லைன்னாலும் சொல்றேன், நெத்தியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லேசா ஒரு சின்ன தழும்பு இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க சர்ச்சில் நானும் என்னுடைய சிஸ்டர் தான் போய் கூட்டுவோம் எல்லாத்தையும். அவ்வளோ தூசி இருக்கும், டஸ்ட் இருக்கும். அப்போ நடுவில் இருந்த ஒரு பில்லர் தெரியாம போய் மோதிட்டேன். அப்போ அந்த மண்டை உடஞ்சிட்டு. ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் கூட்டுறதெல்லாம் யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு பல ஆலயத்தில் பல பலிபீடங்கள்ல அவர் நிற்க பண்ணுகிறார். நான் சொல்றேன், ஆலயத்தின் திருப்பணியில உங்களை ஈடுபடுத்திக்கிறேன். இல்ல அதெல்லாம் வந்து கோல்டன் சான்சஸ். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆலயம் கர்த்தருடையது, உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆலயம் யாருடையது? அதுல ஒரு தேவை வருகிறது என்றால் அதை கர்த்தர் தானே சந்திக்கணும். அதை எதுக்கு ஜனங்களை சந்திக்கும்படி சொல்லுகிறார்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆலயத்துக்குன்னு சொல்லி நிறைய தேவைகள் இருக்கு. இப்ப கட்டிட விரிவாக்கம் செய்யறோம், தேவைகள் இருக்கு. இப்பவே ஆண்டவர் டக்குன்னு நீங்க என்னப்பா கொடுக்குறீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல அந்த இடத்துல ஒரு எண்ணெய் கிணற மட்டும் அப்படி நேச பொத்து விட்டாருன்னு வைங்க, ஒரு 5% வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அதுல இருந்து ராயல்ட்டி மட்டும் ஒரு 5% கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிறீங்க, நம்ம சர்ச்சு தான் இந்த இந்தியாவிலே பெரிய பணக்கார சர்ச்சு. உண்மைதானா? ஏன் ஆண்டவர் அதை ஜனங்களை கொடுக்க சொல்லும்படி சொல்றார்? ஏன் தெரியுமா? அதாவது ஒரு ஆலயத்துல ஒரு தேவை உருவாக்குறார், கர்த்தர் உருவாக்குறார்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆலயத்துல இருக்கிற யாரையோ அவர் பிளஸ் பண்ண விரும்புறாருன்னு அர்த்தம். அந்த ஆலயத்தின் திருப்பணிக்கு அவர்கள் தங்கள் கரத்தை நீட்டணுங்கிறது அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவங்க தங்க கரத்தை நீட்டுகிற போது அவர் பன்மடங்காய் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறார். பன்மடங்காய் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்காக நீட்டப்பட்ட ஒரு கரமும் வெறுமையாக திரும்புகிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப முதல்ல நல்லா நினைவு வச்சுக்கிறணும், கொடுக்கறதுல நமக்கு என்ன இருக்கணும்? மனசு அப்படி அதாவது என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்து விட்டு உட்கார்ந்துட கூடாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஜெயமென்டி நினைக்கிறேன், ஜெயமென்டி பைபிள்ல வாசிச்சீங்கன்னா கன்சிஸ்டன்ட்லி கிவிங்,
கொடுத்து கொண்டே இருங்கள், அவரும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுத்துவிட்டு ஒரு 1.5 மாசம் உட்கார்ந்திருக்கிறது. கொடுத்தனே, ஆண்டவர் கொடுப்பாரா திருப்பி? ஆண்டவரே அடியேன் ஸ்தோத்திரம் நினைவுகூரும். இது நல்ல இருதயம் கிடையாது. ஆண்டவர்ட்ட அப்படி நிறைய பேர் என்னன்னா, கொடுத்துட்டு எனக்கு திருப்பி வருதா வரலையா? சில பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி வருத்தப்படுறது, சில பேர் கொடுத்துட்டு என்ன பண்றது? நிறைய கொடுத்துட்டனோ, குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படுறது. இது 2மே தப்பு. கொடுக்கறதுக்கு முன்னாடி வருத்தம் இருக்கக்கூடாது, கொடுத்துட்டு என்ன இருக்கக்கூடாது? வருத்தம் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம், கொடுத்துட்டு திருப்பி வருதா வரலையான்னு உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? காத்துக்கிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. காக்கா வருதா கழுகு வருதான்னு. ஒண்ணு வராது. அது என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது இல்ல, நான் உமக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அந்த ஹார்ட் தான் ஊற்று, அதான் ஃபவுண்டன். அந்த மனப்பூர்வம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஊற்று நிக்கவே நிக்காது, அது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். லூக்கா 6:38 வாசிங்க. JMNT. ஜெயமின்டில Be constantly giving be constantly giving, கொடுத்து கொண்டே இருங்கள், and it will continue being given to you. அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப எப்பவோ ஒரு நேரம் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன், என் டியூட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு உட்கார்ந்து எனக்கு blessing தருவாரு அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல. இது வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பாகவே மாறணும். கிவிங்கிறது என்னவாக இருக்கணும்? அது இயல்பாகவே மாறணும். அது அந்த ஜாயை விடவே கூடாது, விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் எழும்பும் போதே இன்னைக்கு கர்த்தருக்கு ஏதாவது செய்யலாமா, ஆலயத்துக்கு ஏதாவது கொடுக்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, இந்த வாரம் போறோமே ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது செய்யலாமா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாமா, என்ன தேவை இருக்கு, ஏதாவது காரியம் அதை பார்த்துட்டே இருக்கணும். அந்த ஜாய் மனசு கடந்து அப்படியே துள்ளணும். அந்த துள்ளல் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, உங்க பிளஸ்ஸிங்க யாராலும் இந்த பூமியில தடுத்து நிறுத்தவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். 1 நாளாகம புஸ்தகம் 29 12 இல்ல 12 to 14. 12 to 14. 1 நாளாகம ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 29 வெர்ஸ் 12 to 14. 1 நாளாக 29 12ல இருந்து 14. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். தாவீது இந்த ரகசியத்தை பிடித்துக் கொண்டான். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். தாவீது ஏன் இவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் தெரியுமா? அவனுக்கு மகா சக்கரவர்த்தி ஆனான் தெரியுமா? 1 நாளாக 22:14. 1 நாளாக 22:14 வாசிங்க. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 22 வெர்ஸ் 14. 1 நாளாக 22:14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 1,00,000 தாலந்து பொன். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் சம்பாதித்து கொடுத்த பொண்ணு மட்டும் எவ்வளவுன்னா 1,00,000 தாலந்து பொன். 1,00,000 தாலந்துனா எவ்வளவு தெரியுமா? ஒரு தாலந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா 35 கிலோன்னு அர்த்தம். 35 கேஜி. ஒரு தாலந்துனா எவ்வளவு அர்த்தம்? எத்தனை கேஜி? 35 கிலோ. 35 கிலோன்னு தெரியுதா? உங்க வீட்டுல அரிசி வாங்குவீங்கல்ல, அது 1/4 மூட்டை வாங்குவீங்கல்ல, அது 25 கிலோ. எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ வச்சுக்கிறங்க. ஒரு தாலந்துனா எத்தனை கேஜி? 35 கேஜி. அப்போ 1,00,000 தாலந்துனா எவ்வளவு? 1 lakh மல்டிபிள் 35 எவ்வளவு? 1,00,000 பெருக்கல் 35 எவ்வளவு? 35 லட்சம் கிலோ தங்கம். 1 கிலோ இல்ல, 35 கிலோ தங்கம் இல்ல, 350 கிலோ இல்ல, 3,500 கிலோ இல்ல, 35,000 கிலோ இல்ல,
3,50,000 கிலோ தங்கம் இல்ல, 35 லட்சம் கிலோ தங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிக்சரைஸ் பண்ணட்டா, இந்த ஆலயம் முழுவதும் தங்க கட்டியா அடுக்கிறோம் நீங்க, இதே மாதிரி வெள்ளூர் பட்டணம் முழுவதும் அடுக்கணும். அப்பதான் எத்தனை லட்சம் கிலோ தங்கம் வரும்? 35 லட்சம் கிலோ தங்கம் வரும். இவ்வளவு தங்கத்தை அவன் ஆலயத்துக்கு கொடுத்தான். ஒரு ஆடு மேய்க்கிறவன். யோசிச்சு பாருங்க. ஒரு ஏன் கர்த்தர் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்லாம் சொன்னாரு? கர்த்தர் தம்முடைய நாமத்து, கர்த்தருங்கிற பேருக்கு அடுத்து பைபிள்ல அதிகமான பேர் யார் பேர்னா தாவீது பேர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவனுக்கு அவ்வளவு பெரிய பிளெஸிங்? மகா சக்கரவர்த்தி, ஒரு ஆடு மேய்க்கிறவனை போய் மகா சக்கரவர்த்தி ஆக்குனாரே, உலகத்திலே மகா சக்கரவர்த்தி இல்ல, இவ்வளவு பெரிய பிளெஸிங் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவன் ஆலயத்துக்கு எவ்வளவு லட்சம் தங்கத்தை சேர்த்து கொடுத்தானா? 35 லட்சம் கிலோ தங்கத்தை கொடுத்தான். ஒரு ஆடு மேய்க்கிறவனின் மனப்பூர்வம் இல்ல. ஏன்னா ஒரு தடவை கேட்டேன், சரி ஆண்டவரே, இவனுக்கு எப்படி இம்புட்டு தங்கம் கிடைச்சிச்சு? அது வேணும்ல, இம்புட்டு தங்கத்தை இவன் எப்படி சேர்த்தான்? இவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? அப்பதான் கர்த்தர் அதை சொன்னாரு. இவன் பணமா கொடுக்க நினைக்கல, இவன் தங்கமாவே எடுத்து கொடுத்தானா, நானும் இவனுக்கு என்னவாவே கொடுத்தேன். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அவன் தங்கமா கொடுத்தான், நான் அவனுக்கு என்னவாவே கொடுக்க ஆரம்பிச்சேன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய மனப்பூர்வம் இல்ல. ஆண்டவர்கிட்ட இந்த நாள்ல மனசு கேளுங்க. மனசு, எனக்கு மனசு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்றது இல்ல. கொடுத்து கொண்டே இருந்தா அவரும் என்ன செய்து கொண்டே இருப்பாரா? கொடுத்து கொண்டு அந்த சுவாபம் இன்னும் மனசுல வந்துட்டே இருக்கணும். மனசுல வந்துட்டே இருக்கணும் இல்ல. சரி, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நியமிக்கிறது 1 கொரிந்தியர் 6:17 7 9. 1 Corinthians chapter 6 verse 9. அதோட முடிக்கிறேன். வாசிங்க. 1 Corinthians chapter 6 verse 9. 2 Corinthians 9:6. 2 Corinthians, இதுக்கு தான் மனைவி வேணுங்கிறது. 2 Corinthians chapter 9 verse 6 and 7. verse 6 and 7. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6, 7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல. அதான் முன்னாடி சொன்னேன். சில பேர் கொடுக்கறாங்க, ஆனா abundant blessing இல்ல. ஏன்னா கொடுக்கறதுல இன்னும் என்ன வரலைன்னு அர்த்தம். அப்ப ஜாய் வரலைன்னு அர்த்தம். ஜாய், சந்தோஷம் வரலைன்னு அர்த்தம். அப்ப கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது? சந்தோஷம். சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது. எடுத்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்ய கடவன்? கொடுக்க கடவன். Fix in your heart. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்ப கவனிங்க. மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றேன். குறிப்பா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு பாருங்க, அவங்க நல்ல கவனிங்க. சரியா? நான் சொல்றத நல்ல கவனி. வசனம் சொல்லுது, அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் தன் மனதிலே என்ன செய்தபடியே, நியமித்தபடியே. Fix it your heart. இல்ல, ஒரு முறை ஆண்டவர்ட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கிறப்ப, ஆண்டவரே, நான் என்னால இந்த தசமபாகம் காணிக்க அதுலலாம் நான் எவ்வளவுக்களோ முடியுமோ அவ்வளவுக்களோ என்னவா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன். ஆனா அப்பப்ப இந்த குறைவுகள் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அப்பதான் ஆண்டவர் சொன்னாருங்க பார், சும்மா சும்மா தசமா கொடுத்தேன் என்ன சொல்லாத. தசம் வாங்குறது நான் சொன்னது தான் நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. நீயா என்ன செய்ய போற? இல்ல, தசம பாகங்கிறது அவர் சொன்னது இல்லையா? 10ல் 1 பங்கு. இப்ப 1000 ரூபான்னா எவ்வளவு? சத்தத்தையும் காணாம பாருங்க. 1000 ரூபான்னா எவ்வளவு? 100 ரூபா தானே. இப்ப 1000 ரூபாய்க்கு 1 பங்கு, 10ல் 1 பங்குன்னு சொன்னதுனால 1 பங்கு கொடுக்கணும். ஒருவேளை 10ல் அரை பங்குன்னு சொல்லியிருந்தா என்ன செய்வோம்?
ஆண்டவரே தோத்திரம். எங்க ஆண்டவர் மாதிரி முடியுமா? 1000 ரூபாய்க்கு 50 ரூபா தாங்க கேட்கிறார். தோத்திரம். அல்லேலூயா. 50 ரூபா கொடுத்துருவோமா? அதை விட குறைச்சு சொன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்படியா? தசமபாகம் அவர் சொன்னது. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்கள் தேவனுக்கு, உங்கள் தகப்பனுக்கு நீங்களாக என்ன செய்ய போறீங்க? அத ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் இன் யுவர் ஹார்ட். அப்பதான் ஆண்டவருடைய அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்துச்சு. ஆமா, இதுவரைக்கும் அவர் சொன்னது தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஒழிய நானா என்ன செய்ய போறேன் இல்ல. அப்பதான் ஆண்டவர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இதை குறித்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு 300 சாட்சியாவது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல என்ன செய்யுங்கன்னா, இது இப்ப ஜனவரி பிப்ரவரி முடிய போகுது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வச்சுக்கிறோங்க. வர மார்ச் 1க்குள்ள வச்சுக்கிறோங்க. வரப்போற இந்த ஃபினான்ஷியல் நிதி ஆண்டுல நீங்களா உட்கார்ந்து உங்க மனதுல இன்னைக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. கணவன் ஃபிக்ஸ் பண்ணுங்க, மனைவி தாராளமா நீங்க தனியா கூட என்ன செய்யுங்க, ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு காரியத்தை, குடும்பமா சேர்ந்து ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன? இந்த வருஷத்துல வரப்போற நிதி ஆண்டுல என் தேவனுடைய ஆலயத்துக்கு இவ்வளவு தொகையை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்களா ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க மன அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பெருசா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லல. நீங்களாக ஒரு தொகையை என்ன செய்யணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த தொகை எப்படின்னா, உங்க தசமபாக அளவு உங்களுக்கு தெரியும்ல, அந்த தசமபாக அளவை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன் நான் தசமபாக அளவை விட கூட ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன்னா, இல்லைன்னா சத்துரு உங்க மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். என்ன, நீ தசமம் கொடுக்கல, உனக்கு ஆசீர்வாதம் வராது, ஆசீர்வாதம் வராதுன்னு என்ன பண்ணிட்டே இருப்பான்? உங்களை கில்ட்டி கான்சியஸ் கொடுத்துட்டே இருப்பான். உங்க ஃபெய்த் அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் எதை விட கூட ஃபிக்ஸ் பண்றோம் நம்ம? தசமபாக அளவை விட. ஏன் தசமபாக அளவுல கொஞ்சம் என்ன குறைச்சிட்டா கர்த்தர் என்ன கழுத்தை வெட்டிட போறாரா? அப்படி கிடையாது. எதுக்குன்னா இந்த ஃபெய்த் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு மாதம் 20,000 சம்பளம்னு வச்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப தசமபாகம் எவ்வளவு? 2. சத்தமா சொல்லுங்க. 2000 ரூபாயா? சரி. அப்ப 2000 ரூபாய் தசமபாகம். ஒரு மாசத்துக்கு 2000னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க. அடுத்த வருஷம் முழுசுக்கும் கணக்கு பண்ணுங்க. 12 மாசத்துக்கு கணக்கு பண்ணுங்க. எவ்வளவு? 24. அப்ப உங்க தசமபாக அளவு எவ்வளவு வருது? 24,000 வருதா? அந்த 24,000 விட அதிகமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. 30,000 ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு 50,000 வைங்க. 1,00,000 ரூபாய்னு வைங்க. ஏதாவது ஒரு தொகையை நல்ல கவனிங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். முதல்ல ஒரு தொகையை உங்க தசமபாக அளவோட குறையப்படாது. தசமபாக அளவோட எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கூடுதலா வச்சு ஃபிக்ஸ் பண்ணு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு மனசு வருதோ, பிரதர் எனக்கு 2 லட்சம் வைக்கலாம்னு தோணுது, வைங்க. பிரதர் எனக்கு 5 லட்சம் வைக்கலாம்னு தோணுது, வைங்க. நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் வருஷ சொல்றேன். நீங்க அந்த தொகையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நோட்டை வாங்கி எழுதுங்க. இல்ல இந்த 10 மாசத்துக்கு வைக்கிறேன் பிரதர், நான் மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வைக்கிறேன், 10 மாசத்துக்கு வைக்கிறேன், 20,000 தசமபாகம், அப்ப 25,000 வைக்கிறேன், வைங்க. 1,00,000 எப்படி வேணா இந்த 10 மாசத்துக்கோ 12 மாசத்துக்கோ எப்படி வேணா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு தொகையை முதல்ல என்ன செய்யுங்க, அவன் தன் தன் மனதிலே என்ன செய்தபடியே கொடுக்க கடவன். அப்ப நீங்க முதல்ல நியமிங்க. நல்லா கவனிங்க. இது பொருத்தனை அல்ல. சொல்லுங்க, இது என்ன அல்ல? இது அல்ல, பொருத்தனை அல்ல. பொருத்தனைங்கிறது என்ன? ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு செய்வேன். இது பேர் பொருத்தனை. இது பொருத்தனை கிடையாது. இதுக்கு பேர் நியமிக்கிறது. சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? நியமிக்க. நீங்க முதல்ல ஒரு தொகையை நியமிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் நீங்க நியமிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே. இன்னைக்கு ஒரு நோட்டை வாங்கி 1,00,000 எழுதுங்க. இல்ல உங்க மொபைல்ல ஒரு டைரி டவுன்லோட் பண்ணி அதுல எழுதி வைங்க. 1,00,000 ரூபாய் எழுதி கர்த்தருக்கு கொடுக்கணும் எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? இந்த நாள்ல இருந்து ஆரம்பி. இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து ஆரம்பி. இன்னைக்கு சாயங்காலம் எவ்வளவு இருக்கு? என் கையில ஒரு 500 ரூபாய் தான் நீ கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஒன்னும் தப்பு கிடையாது. 500 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் தான், ஒன்னும் தப்பே இல்லை. 100 ரூபாய் கொடுங்க. கொடுத்தீங்களா? அதை கழிங்க. 1,00,000 ரூபாயில 500 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்ப எவ்வளவு? இன்னும் 99,500 ரூபாய் நான் கொடுக்கணும்.
அடுத்த வாரம் சம்பளம் வந்துருச்சு. பிரதர் சம்பளம் வந்துருச்சு. 20,000 சம்பளம். 2,000 தசமபாகம் குடுக்கணும். ஆனா என்னால முடியல. கொஞ்சம் ஒரு 1000, 1500 தான் குடுக்குற மாரி இருக்கு. ஒண்ணும் தப்பே இல்ல. ரூ. 1000 குடுங்க. அடுத்த வாரம் சேர்த்து குடுங்க. வர 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 என்ன செஞ்சுட்டே இருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த தொகை என்பது உங்களுடைய தசமபாக எல்லாவற்றையும் உள்ளடக்கினது தான். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வர்ற மாசம் 2,000 குடுக்க முடியல. 2,000 எடுத்து என்னால குடுக்க முடியல பிரதர். நான் என்ன செய்யட்டும்? ரூ. 1000 குடுங்க. என்ன ஆயிப்போச்சு? ஒரு ரூ. 800 குடுத்துருங்க. ரூ. 1,500 குடுத்துருங்க. அடுத்து வரும்போது குடுங்க. வர 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 அடுத்த வாரம் ரூ. 1,500 குடுக்குறீங்களா? எழுதுங்க. ரூ. 1,500 குடுத்துட்டேன். அப்ப 99,500ல ரூ. 1,500 குடுத்தாச்சு. ரூ. 98,000 எழுதுங்க. கரெக்ட்டா எழுதணும். எழுதுறத மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா என்ன செய்யணும்? எழுதணும். எழுதிட்டீங்களா? 98,000 அடிக்கடி அந்த நோட்ட எடுத்து பாருங்க. மேல கை வச்சு சொல்லுங்க. அப்பாவுக்கு நான் குடுக்கணும். குடுத்துட்டேன். இவ்வளவு குடுத்துருக்கேன் இல்ல, இன்னும் இவ்வளவு குடுக்கணும். குடுத்துருவேன். வர 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 என்ன செஞ்சுருவேன்? குடுத்துருவேன். நீங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்ததெல்லாம் அப்படியே எடுத்து குடுங்க. அப்படின்னு சொல்லல. இந்த இந்த சத்தியத்த ஆண்டவர் கத்துக் கொடுத்தப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே, இங்க ஒண்ணும் பாக்கெட்ல ஒண்ணும் என்ன செய்யாது? தேறாது. நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க, நான் என்ன செய்றேன்? ஆனா, நீங்க கொடுக்க 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 நான் என்ன பண்ணிட்டே தான் இருப்பேன் நானு. கொடுத்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ஊற்ற நீங்க தான் ஆரம்பிக்கணும். முதல்ல துவக்கிறது யாருதான்? நீங்க துவக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஊற்று நிக்கவே நிக்காது. அது வந்துட்டே இருக்கும் பாருங்க. வர 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 அப்படி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கொடுக்க 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 நான் சேலஞ்ச் பண்றேன். 12 மாசத்துல கொடுத்து முடிக்க வேண்டியத 6 மாசத்துல கொடுத்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏழைகளுக்கு கொடுக்கிறது தனி. ஏழைகளுக்கு கொடுக்கிறது இதுல சேர்க்காதீங்க. அது தர்ம பணம். ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க. ஒருத்தருக்கு ஏதாவது புவர் பீப்பிள் கொடுக்குறீங்கன்னா அது வேற. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்கிறது வேற, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறது வேற. சரியா? ஏழைகளுக்கு நீங்க தனி கணக்கு வச்சுக்கலாம். தர்ம பணம் வேற. சரியா? இது ஆலயத்துக்கு கொடுக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது. சரியா? கர்த்தருக்கு கொடுக்கிறத நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எனக்கு என்ன மாசம் மாசம் சம்பளம் என்ன இன்கிரிமெண்ட் மாசம் மாசமா போடுவாங்க? ஒரே சம்பளம் தானே எனக்கு வரும். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா, இப்ப உங்க வீட்ல போர் இருக்குல்ல, போர்வெல் இருக்குல்ல, அந்த போர்வெல்க்கு எந்த போர்வெலுக்கு கீழ பாறையில இருந்து தானே தண்ணி வருது. என்னைக்காவது அந்த போர்வெல்ட்ட போய் நின்னு, போர்வெல்லே உனக்கு எந்த பாறைக்கு கீழ இருந்து தண்ணி வருகிறது? 50 அடி பாறைக்கு கீழ இருந்து வருதா? 100 அடிக்கு கீழ இருந்து வருதா? இல்ல பக்கத்து வீட்டு பாறைக்கு கீழ இருந்து நீ தண்ணி எடுக்கிறியா? எந்த பாறையில இருந்து எடுக்கிற? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன் விளங்குதா? உங்க போர் இருக்குல்ல வீட்ல. அந்த போருக்கு முன்னாடி நின்னு, மிஷினுக்கு முன்னாடி நின்னு, "நீ எங்கே இருந்து தண்ணீர் எடுக்கிறாய்? எனக்கு சொல்ல வேண்டும்." சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொல்றது இல்ல? எனக்கு தேவை என்ன மட்டும் தான். அது இந்த வெள்ளூருக்கு கீழ இருக்கிற பாறையில இருந்து வரட்டும், ஆஸ்திரேலியாவுக்கு கீழ இருக்கிற பாறையில இருந்து வேணா வரட்டும். எந்த பாறைன்னு எனக்கு வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, அந்த ஊற்ற கர்த்தர் புறப்பட பண்ணுவா. அது அமெரிக்கால இருந்து புறப்பட்டு வரும், ஆஸ்திரேலியால இருந்து புறப்பட்டு வரும், இங்கிலாந்துல இருந்து கூட உங்களுக்கு புறப்பட்டு வர பண்ணுவா. அது அவர் வேலை, உங்க வேலை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப என்ன செய்யுங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இத செஞ்சுதான் என்னதான் நடக்குதுன்னு செஞ்சுதான் பாருங்களேன். இல்ல, சரி என்னதான் இதுல இருக்கு? ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அ செஞ்சுதான் பாருங்களேன். இல்ல, அதாவது நீங்க அந்த ஊற்ற ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அ அப்படியே நோட்ட எடுத்து எடுத்து பாருங்க. மனசுலாம் சந்தோஷம் இருந்துட்டே இருக்கணும். இவ்வளவு குடுத்துட்டேன். இன்னும் இவ்வளவுதான் குடுத்துருவேன். கண்டிப்பா குடுத்துருவேன். இன்னும் வர 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 என்ன செஞ்சுருவேன்? குடுத்துருவேன். நீங்க கொடுத்து கொண்டே இருங்க. அவரும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த ஊற்று ஒரு நாளும் நிக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் அந்த சாட்சிலாம் பொதுவா சொல்றது இல்ல. இருந்தாலும் நான் நினைவுக்கு வர்றதுனால சொல்றேன். ஆன்லைன் கட் பண்ணிரலாமா? இருக்கட்டுமா? ஆ இருக்கட்டுமா? சரி. அதாவது இதுக்கு நாங்க நெறைய சாட்சிகள நாங்க கேட்டுட்டோம். ஏகப்பட்ட சாட்சி. ஒரு குறிப்பிட்ட சபை உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா. நான் போயிருக்கிறேன். நியூ இயர் செஷனுக்கு போயிருக்கேன். அப்போ நானும் அந்த ஊழியக்காரரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். 31 டிசம்பர் 31 இது எப்ப 2020ல 20 19
19 முடிவு, 20 ஆரம்பம். சரி 19 டிசம்பர் 31. நானும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு. அப்படியா? சரி நான் ஒரு 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 ஐடியா சொல்றேன். நீங்க இத செய்றீங்களா? சொல்லுங்க. உடனே நான் இதெல்லாம் சொல்றேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆ இந்த மாரி எல்லாம் செய்யணும். முதல்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்க மனதுல. அத நோட்ட எடுத்து என்ன செய்யுங்க? எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு வர 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 என்ன பண்ணிட்டே இருங்க நீங்க அத. குடுத்துட்டே இருங்க. கர்த்தரும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருப்பாரு? குடுத்துட்டே இருப்பார். அன்னைக்கு நைட்டு அப்பதான் ஆராதனைக்கு நாங்க கிளம்புறோம். அப்ப அவர் என்ட்ட கேட்கிறாரு, "தம்பி நீங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க?" நான் அவர்ட்ட கேட்கிறேன். "நீங்களே சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க?" அவர் சொன்னாரு, "இந்த வருஷம் 25 லாக்ஸ் ஃபிக்ஸ் பண்றேன் தம்பி. இந்த வருஷம் ரூ. 25,00,000 நான் ஃபிக்ஸ் பண்றேன்." அப்படி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத கேட்ட உடனே ஒபே பண்றாரு. அந்த வருஷம் உண்மையில அக்டோபர் மாதத்துக்குள்ள ரூ. 25,00,000 அவர் தாண்டிட்டார். எத்தன மாசத்துக்குள்ள? யோசிச்சு பாருங்க. 10 மாசத்துக்குள்ள. அக் ரூ. 25,00,000 கொடுக்கிறார்னா, குறைஞ்சபட்சம் அவருக்கு 1, 1,50 கோடியாவது என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஏன்னா வந்ததெல்லாம் எடுத்து குடுக்கலைல்ல. வர்றதுல வர 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 செலவு செய்றோம். ஊழியத்த செய்றாங்க, எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. எல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல என்னவும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரூ. 25,00,000 கொடுக்கிற அளவுக்கு நான் கொடுக்குறாங்கன்னா, ஒரு 1, 1,50 கோடியாவது என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும்ல. இல்ல? அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் எஃப்சி போயிருக்கோம். அடுத்த வருஷம் டிசம்பர் 31. அன்னைக்கு தான் நான் முதல்ல கோட் சூட் போடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம். என் மனைவியின் தயவுனால. கோட் சூட் போட்டு நிக்கிறேன். அவரும் ஷூட்ட மாட்டிட்டு வந்து நிக்கிறாரு. "தம்பி இந்த வருஷம் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றீங்க?" நான் சிரிச்சுட்டேன். "நீங்களே சொல்லுங்க." "என்ன தம்பி இந்த லட்சம்ல அடிச்சுட்டு. இந்த வருஷம் அடிக்கிறேன். ரூ. 1,00,00,000 இந்த வருஷம் நான் குடுக்குறேன்." "எவ்வளவு?" "ஃபிக்ஸ் பண்றேன்." உண்மையாகவே அந்த வருஷம் 11வது மாதத்துக்குள்ள ரூ. 1,00,00,000 தாண்டிட்டேன். 11வது மாதத்துக்குள்ள. அ உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு சாட்சிக்கு இல்ல. நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் காரைக்குடிக்கு போயிருக்கேன். ஜனவரி மாதத்துல அந்த சர்ச்ல காரைக்குடியில இத ஷேர் பண்றேன். இதே நியமிக்கிறத ஷேர் பண்றேன். அப்போ எஃப்சியுடைய ரிலேஷன் ஒருத்தர். ஆகஸ்ட் மாதமா? செப்டம்பர் மாதமா? ஆகஸ்ட் மாசமா? அ நவம்பர் மாசத்துல அதே வருஷம். நான் ஜனவரில போயிட்டு செய்தி குடுத்துட்டு வந்துட்டேன். நவம்பர் மாசம் எங்கள ஒரு ஃபங்ஷனுக்கு கூப்பிடுறாரு. அவங்க வீட்டு ஃபங்ஷன். ஹோட்டல்ல இருந்து கார்ல ஏத்தி, கார்ல உட்கார்ந்திருக்கேன். கார்ல இருந்து கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. அப்ப என்கிட்ட சொல்றாரு. "நீங்க இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல?" "ஆமா. நான் வந்து ரூ. 1,25,000 ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா ரூ. 7,00,000 கொடுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்." ஃபிக்ஸ் பண்ணது எவ்வளவு? கொடுத்தது எவ்வளவு? நான் கேட்கிறேன், "ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்?" இப்ப அந்த வீட்டுக்கு தானே போறோம். வீட்டுடைய கிரக பிரவேசத்துக்கு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம? போயிட்டு இருக்கோம். இந்த வீட்ட கர்த்தர் எனக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறார். இல்ல? இப்ப பாருங்க ஃபங்ஷன் போயிட்டேன். ஃபங்ஷன்ல நான் உட்கார்ந்திருக்கேன். செய்திலாம் முடிச்சாச்சு. எல்லாம் ஃபங்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. உட்கார்ந்திருக்கேன். எனக்கு பக்கத்துல ஒருத்தரு உட்கார்ந்திருக்காரு. அவரு என்னைய பார்த்து, "பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர்." ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க." உங்க செய்திலாம் ஆசீர்வாதம். ரைட் ஓகே. ரொம்ப தேங்க் யூ, தேங்க் யூ. பிரதர் நீங்க இந்த ஜனவரி மாதம் நம்ம சர்ச்ல இந்த ஹெட் சர்ச்ல வந்து நீங்க செய்தி குடுத்தீங்க இல்லையா? அந்த நியமிக்கிறது. ஆமா. அத நான் ஆன்லைன்ல கேட்டேன். சரி. நான் வந்து காரைக்குடிக்கு பக்கத்துல ஒரு ஒரு சின்ன கிராமத்துல ஊழியம் செய்றேன். என்னுடைய மாத வருமானம், அந்த அந்த சபையினுடைய மாத வருமானமே 10,000. ஒரு மாசத்துக்கு 4 வாரத்துக்கு சேர்த்தாலே ஆஃபரிங் எடுத்தா எவ்வளவு தான் வருமா? 10,000. ஆனா, அப்ப மாசத்துக்கு 10,000ன்னா வருஷத்துக்கு எவ்வளவு? 12 மாசத்துக்கு எவ்வளவு? 1,20,000. ஆனா பிரதர் என் மாச வருமானமே 10,000. நான் 1,20,000 தான் மொத்தமே. ஆனா நான் ரூ. 3,00,000 நியமிச்சேன். எத்தன லட்சம்? நோட்டெல்லாம் வாங்கினேன் பிரதர். எழுதினேன் பிரதர். கொஞ்ச நாள் ஒரு 1, 1 1/2 மாசம் குடுத்தேன். அப்படியே நிறுத்திட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். ஒரு 2 மாசம் குடுக்கவே இல்ல பிரதர். அப்புறம் ஒரு நாள் நான் வீட்ல படுத்திருக்கிறப்ப ஆண்டவர் என்ட்ட பேசினார். "நீ எழுதுனீல்ல, ஏன் நிறுத்திட்ட? நீ செஞ்சு தான் பாரேன். கன்டினியூவா நீ என்ன செஞ்சு பாரு அத. செஞ்சு பாரு. என்ன நடக்குதுன்னா நீ பாரேன். நீ ஏன் நிறுத்துன? நீ திருப்பி ஆரம்பி."
சரின்னு நான் திருப்பி அந்த 4வது மாசத்துல இருந்து திரும்ப ஆரம்பிச்சேன் பிரதர். இந்த 11வது மாசத்துக்குள்ள நான் 3,00,000 கொடுத்து முடிச்சேன் பிரதர். 1,20,000 தான் மொத்த வருமானமே உள்ள சர்ச்சு. ஆனா இப்ப எவ்வளவு கொடுக்க வச்சிருக்கிறாரு? அப்ப 3,00,000 கொடுத்திருந்தா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 10, 15 லட்சமாவது என்ன செஞ்சிருந்திருக்கணும்? வந்திருக்கணும் இல்ல? உண்மைதான் நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விடல அவர. பிரதர், பாஸ்டர் அது மட்டுமா வேற என்னலாம் பிளஸிங்? பிரதர் அதத்தான் சொல்ல வர்றேன் கேளுங்க. அவரு, பிரதர் எங்க சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுடைய ஆம்னி வேனை ஃப்ரீயா வச்சுக்கிற கொடுத்தாங்க பிரதர். இப்ப போன வாரத்துல அவரே சொல்றாரு, போன வாரத்துல எங்க சர்ச்சுக்கு எங்க கிராமத்துல இருந்த ஒரு குடும்பம் அவங்களுடைய லேண்ட சொந்தமா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதர். இந்த வருஷம் முடிவுக்குள்ள இன்னைக்கு சொந்த லேண்டு, சொந்த வெஹிக்கிள் இன்னைக்கு நல்லா இருக்கு பிரதர். இந்த சத்தியம் இவ்வளவு இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் என்ன செய்யாம போச்சு? இல்ல? இப்ப கூட என்னுடைய வாட்ஸ்அப்ல அந்த மெசேஜ் இருக்கு. பஹ்ரைன்ல ஒரு சிஸ்டர் இந்த செய்தியை கேட்டுட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து டிபெண்டன்ட், அதாவது கணவனை சார்ந்து தான் வாழ்றாங்க. அவங்க எதுவும் ஒர்க் பண்ணல. கணவன் பஹ்ரைன்ல ஒர்க் பண்றாரு. அவங்களோட இவங்களும் பஹ்ரைன்ல இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு என்ன நினைச்சிருக்காங்க, சரி நம்மளும் ஏதாவது கொடுத்து தான் பார்ப்போமே. நமக்கு கணவர் கொடுப்பார்ல. அதுல ஏதாவது மிச்சப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு பார்ப்போம். கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி 1 லாக் ரூ. 1,00,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல் தொகையா ஒரு தொகைய கர்த்தருடைய ஊழியத்துக்கு குடுத்துட்டாங்க. 2, 3 நாள்ல பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இவங்க பிசியோதெரபி படிச்சவங்க. உடனே இவங்கட்ட வந்து நீ பிசியோதெரபி படிச்சிருக்கீல்ல, அவங்க வந்து அரபு ஃபேமிலி அவங்க. அராப். நீங்க பிசியோதெரபி படிச்சிருக்கீல்ல, எனக்கு கொஞ்சம் கால் வலியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணி விடுவேன். இவங்க போய் பிசியோதெரபி பண்ணியிருக்காங்க. கால் வலி சரியாயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேரா வந்து கொஞ்சம் பக்ரைன் தினார எடுத்து, இந்தா நீ இத கையில வச்சுக்க. நீ சும்மா அத செஞ்ச மாரி இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு கொஞ்சம் பணத்த குடுத்துட்டாங்க. குடுத்ததோட விடல. இவங்களுடைய ரிலேஷனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த பொண்ணு வந்து எனக்கு பிசியோதெரபி பண்ணுச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா ஆயிருச்சு. இப்ப நல்லா நடக்கிறேன். நீ வேணா அவர அந்த அம்மாவ கூப்பிடு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கார்லயே ஏத்தி அந்த அம்மாவ அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அங்க போய் பிசியோதெரபி பண்ணாங்களா, அவங்க கொஞ்சம் பணம், அவங்க கொஞ்சம் பணம். அவங்க எனக்கு சொன்னாங்க, எங்களுக்கு மெயில் மெசேஜ் பண்ணாங்க. 2 மாசத்துல ரூ. 1,00,000 நான் குடுத்து முடிச்சிட்டேன் பிரதர். தூத்துக்குடியில ஒரு சர்ச். ஒரு என்ன சொல்றது? வருஷ கூட்டம், ஸ்தோத்திர கூட்டம். வருஷம் அந்த அனிவர்சரி நடத்துவாங்கல்ல. அந்த அனிவர்சரில இந்த செய்திய நான் ஷேர் பண்றேன். அங்க ஒரு பையன். அவன் வந்து என்ன வேலை செய்றான்னா, இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்காங்கல்ல, ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அவன். ஃபிட்னஸ் ட்ரெய்னர். அவங்க அம்மா எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி புலம்புவாங்க. ஏன்னா, அவங்க கணவர் வந்து கப்பல்ல மாலுமியா இருக்காரு. அவங்களுடைய மூத்த பையனும் கப்பல்ல மாலுமி. அப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க பாருங்க. இல்ல 2 பேரும். இவன் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். அதுவும் சொந்தமா ஜிம்லாம் கிடையாது. வீட்டுக்கு போவான். அவங்களோட சேர்ந்து இவனும் எக்சர்சைஸ் பண்ணுவான். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவான். அவங்க குடுக்குறத என்ன செஞ்சுக்கிருவான்? வாங்கிக்கிருவான். அவங்க பொலம்புவான், அழுவாங்க. ஏன் பிரதர் இவங்க 2 பேரும் மாலுமி பிரதர். இவன் பார்க்குற வேலைய சொல்றதுக்கே எனக்கு என்ன இல்ல, அசிங்கமா இருக்கு பிரதர். விடுங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நல்லா டங்ஸ்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் காரியம் செய்வார்ன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல இத ஷேர் பண்ண உடனே, அவன் இத புடிச்சுக்கிட்டான். என்னதான் நடக்குதுன்னு செஞ்சு பார்ப்போமே. அவன் என்கிட்ட வந்து சொன்னான், அங்கிள் நான் வந்து ரூ. 1,25,000 ஃபிக்ஸ் பண்ணேன். நான் கேட்டேன் 1,50,000 வைக்கணும் இல்ல 2ன்னு வைக்கணும். அது என்னடா 1,25,000? இல்ல அங்கிள் அது நான் 2 தான் வைக்க நெனச்சேன். ஆனா அதுக்கு மேல எனக்கு என்ன வரல. விசுவாசம் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதனால என்னவா வச்சுட்டேன் நானு. 1,25,000 1,25,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த நாள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். அவனுடைய மாத வருமானமே 10,000. அவனுடைய 1 மாதம் அவன் வேலை செஞ்சா அவனுக்கு கிடைக்கிறதே எவ்வளவுதான்? 10,000. அரவுண்ட் 10,000. சில நேரம் அது குறையவும் செய்யும். 10,000. அவன் சொன்னான், முதல் மாசம் முதல் வாரம் ரூ. 500 குடுத்தேன் அங்கிள். அடுத்த வாரம் ரூ. 600 குடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா வர இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன். அடுத்து 700, 800 ஏதோ சம்திங் குடுத்தேன். முதல் மாத முடிவுல என்னுடைய வருமானம் 2 மடங்கு, அதாவது 20,000 மாறுச்சு. முதல் மாசம். 2வது மாத முடிவுல என்னுடைய வருமானம் 5 மடங்கா மாறுச்சு. ரூ. 50,000.
அஞ்சாவது மாதம் முடிவுல என்னுடைய வருமானம் 10 மடங்கா மாறுச்சு. 1,00,000 ரூபாய். இன்னைக்கு சவுத் தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் ட்ரெய்னர் அவார்டு அவனுக்கு தான். இன்னைக்கு அவன் என்னட்ட சொன்னான், கேளுங்க அண்ணே, நான் உங்களுக்கு சொல்றேன், எங்க அம்மா சொன்னாங்கல்ல, எங்க அண்ணனும் அப்பாவும் மாலுமி தண்ணியில அவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி, அவங்க தண்ணியில சம்பாதிக்கிறத விட நான் தரையில அதிகம் சம்பாதிக்கிறேன். என்னவா? அவங்க எதுல சம்பாதிக்கிறத விட தண்ணியிலனா கடல்ல, சரியா? கடல்ல சம்பாதிக்கிறத விட நான் எதுல சம்பாதிக்கிறேன்? தரையில அதிகம் என்ன செய்றேன்? உண்மையில சவுத் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெஸ்ட் ட்ரெய்னர் அவன் தான். அதாவது தூத்துக்குடியில கோடீஸ்வரர்கள்லாம் கியூல நிக்கிறான். எனக்கு வந்து 1 மணி நேரம் நீ ட்ரைனிங் குடுன்னு. அதாவது அவன் என்ன சொன்னான்னா, 1 மாசத்துல அவன் வாங்குன இத இப்போ 1 ஹவருக்கு கேட்கிறானா. 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு தர்றியா? நான் வந்து ட்ரைனிங் குடுக்குறேன் அப்படிங்கிறானா. அந்த அளவுக்கு அவனுக்கு என்னவா இருக்கு இப்ப? டிமாண்ட் ஆயிப்போச்சு. இல்ல? நான் சொல்றேன், கர்த்தருக்கென்று நீட்டப்பட்ட ஒரு கரமும் வெறுமையாக திரும்புகிறது. நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய பேர் கடனுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. கடனுக்கு ஜெபம்லாம் பண்ண முடியாது. போ முதல்ல. நீ போய் என்ன செய்ய, முதல்ல கர்த்தருக்கு என்ன செய்ய? ஃபிக்ஸ் பண்ணி நீங்க என்ன செய்ய ஆரம்பிங்க. நாங்க ஜெபம் பண்ணா ஒரு சின்ன நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா அபண்டன்ட் பிளெஸிங் கர்த்தரிடத்துல இருந்து தான் இறங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப கொடுக்கறதுல என்ன இருக்கணும்? சத்தமா மனசுல என்ன இருக்கணும்? சாய் இருக்கணும். எப்பயோ கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கொடுத்து கொண்டே இருக்கணும். அது உங்களுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணிட்டே இருங்க, அதை விதைத்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை வாங்கி என்ன பண்றாங்க, என்ன செலவு, அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. அது 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 வந்து ஊழியருக்கும் கர்த்தருக்குமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை அவங்க கரெக்டா செய்வாங்க. அதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு அது என்ன இது என்னன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? நம்முடைய வேலை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான், கொடுத்து கொண்டே இருக்கணும். கர்த்தரும் நமக்கு என்ன பண்ணிட்டே இருப்பாரு? கொடுத்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதாவது இதை நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், உங்களால நிறுத்தவே முடியும். உங்களால நிறுத்தவே முடியும். இல்ல, நிறுத்தவே முடியும். நீங்க ஒரு நாளும் பொருளாதாரத்துக்கு மனிதர்கள்ட்ட கையேந்தி நிக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாகவே வைத்திருப்பார். எங்க இருந்து வரும், எப்படி வரும்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. ஊற்றை புறப்பட பண்ண தேவன் வல்லமை இல்லவர். எழுந்து நிப்போமா? எழுந்து நிப்போமா? நீங்க என்ன நியமிக்க போறீங்க? நீங்க என்ன நியமிக்க போறீங்க? மனதின் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இல்ல, ஆண்டவரை பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். சரி, கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. பிரதர், அவர் தரித்திரரானது நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகணுங்கிறதுக்காகத்தான். நீங்களும் தரித்திரரா இருந்தா அவர் தரித்திரரானதுக்கு அர்த்தமே இல்லையே. அர்த்தமே இல்லையே. ஆண்டவர், நீங்க நிறைய கேட்டீங்க அவர்கிட்ட, என் கடன் தீர, பிரச்சனை தீர, நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும், நிறைய கேட்டீங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது அல்ல, உங்களையே ஒரு ஆசீர்வாத ஊற்றாக மாற்றுகிறது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது இல்ல, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிப்பீங்க. இது ஏதோ ஒரே ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்கறது இல்ல, உங்களுக்குள்ள ஒரு ஊற்றையே துவக்கிவிடும். ஒரு ஆசீர்வாத ஊற்றையே புறப்பட பண்ணும். இன்னைக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த ஆலயத்தின் கட்டிட விரிவாக்கத்துல நான் கை வைக்க போறேன். அதுல நான் என்னுடைய பங்களிப்பை செலுத்த போறேன். இந்த ஆலயத்திற்கு நான் இன்னும் பன்மடங்காய் கொடுக்க போகிறேன். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை உங்க வாயை திறந்து கேளுங்க. ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். கொடுப்பதற்கு விரோதமான எல்லா மனப்பான்மைகளும் மாறட்டும். எல்லா சிந்தனைகளும் மாறட்டும். கருகின இருதயங்கள் எல்லாம் இந்த நாள்ல மாற்றப்படுவதாக. எஸ் எஸ் நல்ல ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி யாகராத்தா ஷகடதலபரா யாகராத்தா லாப்பஹரா லாகராத்தி ஷகடதலபரா. எல்லா கருகலான மனப்பான்மைகளும் விரோதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த காலை வேளையில நீங்கி போவதாக. குடும்பங்களின் மேல இருந்த தரித்திரத்தின் இருள் நீங்கி போகட்டும். குடும்பங்களின் மேல இருந்த கடன் இருள் இந்த காலை வேளையில நீங்கி போவதாக. குடும்பங்களின் மேல இருந்த பொருளாதார சிக்கல்கள் நீங்கி போவதாக. யாகராத்தா லாபஹராத்தி ஷகடதலபலா. எஸ் எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில்
வார்த்தையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே அப்பா மனசு கொடுங்க. ஆண்டவரே கொடுக்கிற மனசு கொடுங்க. அந்த மனப்பூர்வம் கொடுங்க. என்னுடைய இருதயம் கொடுக்கிற இருதயமாய் மாறட்டும். என்னுடைய கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறுவதாக. எஸ் ஃபாதர். நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஊழியர்களாய் ஆண்டவரை மனதார பிளஸ் பண்றோம். இப்ப நாங்க செய்யற ஜபத்தை நீங்க கேட்கிறீங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க நின்னு எங்க மத்தியில நின்னு சிரித்த முகமா நீங்க ஆண்டவரே அப்பா எங்க மத்தியில நின்னு எங்க ஜபத்தை கேட்கிறீங்க. அந்த விசுவாசத்தோட நாங்க வருகிறோம். உங்க பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் இனி வருகிற நாட்கள்ல ஆயிரங்களை அல்ல லட்சங்களை கோடிகளை விதைக்கிறவர்களாய் மாறுவார்களாக. கொடுக்கிற இருதயம் இவர்களுக்குள்ள சுசிக்கப்படுவதாக. கொடுப்பதற்கு விரோதமான எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், பேச்சுகள், சொற்கள் ஆண்டவரே எல்லா கொள்கைகள், எல்லா மனப்பான்மைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கி போவதாக. எஸ் ஃபாதர். அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை நாங்க மனதார பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. இப்போது இருக்கிறதை பார்க்கில உங்க பிள்ளைகள் 1000 மடங்கு செழிக்கட்டும் ஐயா. இப்போது இருக்கிறதை பார்க்கில உங்க பிள்ளைங்க 1000 மடங்கு செழிப்பார்களாக. இவர்கள் காத்திருப்புகளை எல்லாம் கர்த்தர் முடிய பண்ணுவீராக. இவங்க வெயிட்டிங் சீசன் எல்லாம் இந்த வருஷத்தோடு முடிவுக்கு வருவதாக. இவங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததுன்னு நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. இந்த வருஷம் உங்க பிள்ளைங்க கடனை விட்டு வெளியே எழும்பி வருவாங்க. வெளியே எழும்பி வருவாங்க. இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள் நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. எஸ் ஃபாதர். பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆண்டவரே கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படுவார்களாக. தாவீதுக்கு இருந்த அதே மனப்பூர்வம் உங்க பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கட்டும்னு சொல்லி பிளஸ் பண்றோம்ப்பா. எஸ் ஃபாதர். அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்றோம். இவங்க காத்திருப்பெல்லாம் முடியட்டும். வீட்டுல தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருக்கட்டும் ஆண்டவரே. இவங்க எதையெல்லாம் உங்க கரத்துல கேட்டாங்களோ அது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவார்களாக. எஸ் ஃபாதர். கொடுக்கிறதுல ஒரு ஜாய், ஒரு மன உற்சாகம், ஒரு சந்தோஷம் உங்க பிள்ளைகள் இருதயத்துல சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். இந்த எல்லா எங்களுடைய ஜெபங்களுக்கு வார்த்தைகளுக்கும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு நீங்க எங்க மத்தியில நின்னு உங்களுடைய 2 கரங்களை இவர்களுக்கு நேராக உயர்த்தி, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக உயர்த்தி, எங்களுடைய வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கு நீங்க உங்க வாயை திறந்து ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.